எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல பார்த்தோம்னா 7 குழந்தைங்க, அதாவது ஒரே பிரசவத்துல பிறந்த 7 குழந்தைங்க இப்ப ஒன்னா சேர்ந்து 7 வருஷத்துக்கு முன்ன பிரிஞ்சு போன தன்னோட அம்மாவையும் அப்பாவையும் திரும்ப ஒன்னா சேர்த்து வைக்கிறதுக்காக பிளான் போடுறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பையனான ஹேக்கர் தன்னோட அம்மா போட்டிருக்க ரொம்பவே எக்ஸ்பென்சிவான ஒரு டாலரை ஆன்லைன் ஆக்ஷன்ல ஏலத்துக்கு விடுறான். இப்படிலாம் நம்ம பண்றதுனால அப்பா கிடைச்சிருவாரான்னு 7வது பொண்ணு கேட்க, நான் ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல நம்ம அம்மா கழுத்துல போட்டிருக்க அந்த டாலர் சாங்குங்கிற ஒரு பெரிய பணக்கார பாரம்பரியமான ஃபேமிலிக்கு சொந்தமானதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த டாலரை அந்த குடும்பத்தோட அடுத்தடுத்த வாரிசுகளுக்கு ஜெனரேஷன் பை ஜெனரேஷனா பாஸ் டவுன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதோட வேல்யூவே தனி, ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும் போல. ஸோ நம்ம அம்மாவை தேடி வரலைனாலும் கண்டிப்பா அந்த டாலரை தேடி யாராவது நம்ம கிட்ட மாட்டுவாங்க. அவங்கள வச்சு நம்ம எப்படியாவது அப்பாவை கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிடுறான். அதே மாதிரி ஒருத்தர் அந்த ஆன்லைன் ஆக்ஷன்ல நம்ம ஹீரோயினோட பெண்டன்ட் இருக்கிறத பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகி உடனே அதை ஏலத்துக்கு கேட்கிறாரு. இது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ மிஸ்டர் சாங் தான். நம்மால வாங்க முயற்சி பண்றாருன்னு தெரிஞ்சதுமே பசங்க அந்த டாலரோட விலையை இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பயும் நம்ம ஹீரோ விட்டு கொடுக்காம கடைசியில 100 மில்லியன் டாலருக்கு பேசி முடிக்கிறாரு. சோ நம்ம போட்ட பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு, கூடிய சீக்கிரம் அப்பாவை கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லி பசங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது 2வது பையனான மிஸ்டர் ஸ்ட்ராங்கர் தெரியாதனமா ஓடி வரும்போது கால் ஸ்லிப் ஆகி டேபிள்ல விழுந்துடுறான். அவனோட வெயிட் தாங்க முடியாம டேபிள் நொறுங்கிடுது. பிளஸ் பசங்க இவ்வளவு நேரமா யூஸ் பண்ணிட்டு இருந்த லேப்டாப்புமே கீழே விழுந்து உடஞ்சிடுது. ஆட பாவி, எல்லாம் கை கூடி வர நேரத்துல இப்படி பண்ணிட்டியேன்னு ஃபர்ஸ்ட் பையன் சொல்ல, சாரிங்கன்னு இதெல்லாம் ஏன் தப்புதான்னு செகண்ட் பையன் அழுகுறான். அப்ப 3வது பையன் பஞ்சாங்கம் பார்த்துட்டு, பயப்படுற அளவுக்கு எதுவும் இல்ல, ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு என்னோட சோரிகள் சொல்லுது, ஸோ ஃப்ரீயா விடுங்கன்னு ரொம்ப பாசிட்டிவா பேசி எல்லாரையும் பயங்கரமா மோட்டிவேட் பண்றான். அதுவே இங்க நம்ம ஹீரோ முக்கியமா பேசிட்டு இருந்த டீல் இப்படி பாதிரியே நின்னு போச்சுங்கிற டென்ஷன்ல செம்ம கடுப்புல இருக்கும்போது, உங்களுக்கு அந்த டாலர் என்ன அவ்வளோ முக்கியமா பாஸ்னு பிஏ கேட்க, ஆமா அந்த டாலரை கண்டுபிடிச்சா மட்டும்தான் என்னால என் வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு போக முடியும்னு ஹீரோ சொல்ல, சரி அதெல்லாம் இருக்கட்டும், உங்க ஃபியான்சே உடி ஃபாரின்ல இருந்து திரும்ப சைனாக்கு வந்துட்டாங்களாம். மார்னிங்ல இருந்து உங்க அப்பா விடாம கால் பண்ணி அவங்கள போய் பிக்கப் பண்ண சொல்லிட்டு இருக்காரு. அடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு பிஏ கேட்க, பிடிக்காத விஷயத்துல என்னைக்குமே நான் இன்வால்வ் ஆக மாட்டேன், ஸோ என்னால அவளை பிக்கப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட போட்டோவை எடுத்து பார்த்து, எப்படியோ ஒரு வழியா 7 வருஷத்துக்கு அப்புறம் நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன், கூடிய சீக்கிரம் உன்னை நேருக்கு நேரா நான் மீட் பண்ண வரேன்னு சொல்றாரு. கட் பண்ணா நம்ம 7 பசங்களும் அடுத்து என்ன பண்ணலான்னு சொல்லி பயங்கரமா யோசிக்கும் போது 4வது பையனான அந்த ஹியரிங் சென்ஸ் இருக்கிற பையன், அம்மா நடந்து வர மாதிரி தெரியுது, இப்ப அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்க, ஐயோ அம்மாவோட லேப்டாப்பை உடைச்சிட்டோம், தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா நம்ம யாரையும் சும்மா விட மாட்டாங்கன்னு சொல்லி பசங்களாம் ரொம்ப பயப்படுறானுங்க. ஆனா குட்டி பாப்பா குடுகுடுன்னு ஓடி போய், அம்மா நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து விளையாண்டுட்டு இருக்கும்போது தெரியாம டேபிளை உடைச்சிட்டோம், ப்ளீஸ்மா எங்களை திட்டாதீங்கன்னு ரொம்ப கியூட்டா சாரி சொல்லவும், ஹீரோயினுமே ஸ்வீட்டா ஒரு சாக்லேட் எடுத்து கொடுத்து, நான் எதுக்கும் யாரையும் திட்ட மாட்டேன்னு ரொம்ப பாசமா பேசிட்டு இருக்கும்போது அங்க நம்ம ஹீரோயினோட சித்தப்பா ஒரு புரோக்கர் லேடியை கூட்டிட்டு வராரு. ஜியோலின், ஒரு சந்தோஷமான விஷயம், இந்த மாதிரியான வாய்ப்பு திரும்ப உனக்கு இன்னொரு தடவைலாம் கிடைக்காது, ஸோ கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நீ வாழ்க்கையில செட்டில் ஆகலான்னு சொல்லி நம்ம ஹீரோயினை தனியா கூட்டிட்டு வந்து, இந்த மாதிரி நம்ம பக்கத்து ஊர்ல ஜூங்கிற ஒரு பெரிய பணக்கார ஃபேமிலி இருக்காங்க, அவங்க வீட்டு பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்களாம். ஸோ அவனை நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா வாழ்க்கையில செட்டில் ஆகிடலாம், உன் குழந்தைங்களுக்குமே நல்ல எஜுகேஷன் கிடைக்கும்னு புரோக்கரமா சொல்ல, பணக்கார வீட்டு பையன்னு சொல்றீங்க, அப்புறம் எதுக்காக என்ன மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முன் வந்திருக்காருன்னு ஹீரோயின் கேட்கவும், இது ஒன்றும் உண்மையான மேரேஜ் இல்ல, ஜஸ்ட் ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் தான், அக்ரிமெண்ட்டை பேஸ் பண்ண கல்யாணம் தான். ஏன்னா அந்த பையனுக்கு இப்போதைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுல பெருசா விருப்பம் இல்லையா, பட் அவனோட அம்மா அப்பா ரொம்ப கட்டாயப்படுத்துறதுனால வேற வழி தெரியாம தான் ஒன்ன மாதிரி ஒரு பொண்ணை தேர்ந்தெடுத்திருக்கான். கிட்டத்தட்ட இது கிவ் அண்ட் டேக் ஆஃபர் மாதிரி தான். ஸோ நீ அந்த பையனுக்கு இந்த விஷயத்துல உதவி பண்ணி அவனை கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அவனுமே உன் பசங்களோட ஃபியூச்சருக்கு ஒரு நல்ல வழிகாட்டியா இருப்பான், உனக்கு தேவையான எல்லாத்தையும் பண்ணி கொடுப்பான். ஒன்ஸ் உங்க 2 பேரோட தேவையும் பூர்த்தி ஆனதுக்கு அப்புறம் 2 பேரும் கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிட்டு பிரிஞ்சிடலாம், டிவோர்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீங்க தனித்தனியா வாழ ஆரம்பிக்கலாம்னு சொல்லவும் ஹீரோயின் பயங்கரமா யோசிக்கிறாங்க. ஆனா வெளியில ஒட்டு கேட்டுட்டு இருக்க குட்டி பசங்களாம், அதான் நமக்கு ஏற்கனவே ஒரு அப்பா இருக்காருல்ல, அப்புறம் எதுக்காக அம்மா மேரேஜ் பண்ணிக்கணும், இதை நாம தடுத்தே ஆகணும், நமக்கு நம்ம அப்பா தான் வேணும், எக்காரணத்தை கொண்டும் நம்ம அம்மாவோட வாழ்க்கையில வேற யாருமே இன்வால்வ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்க ஆரம்பிக்கிறானுங்க. அட என்ன பாப்பா நீ இப்படி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, எப்படிப்பட்ட சூப்பரான சான்ஸ் கிடைச்சிருக்கு, இதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நீயும் குழந்தைங்களும் வாழ்க்கையில செட்டில் ஆகிடலாம், இன்னும் எதுக்காக யோசிச்சுட்டு இருக்கன்னு சித்தப்பா கேட்க, அது வந்துன்னு ஹீரோயின் தயங்கவும், என்ன நீ இன்னும் அவனையே தான் நினைச்சிட்டு இருக்கியா, 7 வருஷத்துக்கு முன்ன யாரு என்னன்னு தெரியாத ஒருத்த மூலமா நீ பிரெக்னென்ட் ஆயிட்ட, அவன் என்னன்னா நீ இருக்கியா இல்லையாங்கிறது கூட தெரியாம ரொம்ப அசால்ட்டா உட்கார்ந்துருக்கான். ஸோ இதுக்கப்புறமுமே நீ அவனையே நினைச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை இழந்துடாத, இதனால உன் குழந்தைங்களோட வாழ்க்கை தான் பாதிக்கப்படும், அப்புறம் அவங்க ஒன்ன மாதிரியே கடைசி வரை இந்த கிராமத்திலேயே கடந்துதான் சாகணும்.
டெஃபினெட்லி வாழ்க்கையில முன்னேறவே முடியாதுங்கிற மாதிரி அங்கிள் ரொம்பவே நெகட்டிவா பேசவும் ஹீரோயின் வேற வழி இல்லாம எனக்கு என் குழந்தைங்க வாழ்க்கை தான் முக்கியம்னு சொல்லி இந்த மேரேஜுக்கு ஒத்துக்கிறாங்க. இங்க ஒரு முக்கியமான ஃபிளாஷ்பேக். கரெக்டா 7 வருஷத்துக்கு முன்ன நம்ம ஹீரோயின் ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஹவுஸ் கீப்பிங் கேர்லா வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு அவரோட பிசினஸ் எதிரி எவனோ சரக்குல சம்திங் எதையோ மிக்ஸ் பண்ணி கொடுத்துடுறதுனால பாவம் மனுஷன் தெரியாம அதை குடிச்சிட்டு பயங்கரமா டெம்ட் ஆகி தன்னோட உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ண முடியாம ரூமை கிளீன் பண்றதுக்காக வந்திருந்த நம்ம ஹீரோயினை பயங்கரமா கட்டாயப்படுத்தி அவங்க கூட ஒன் நைட் ஸ்டாண்ட்ல ஈடுபட்டிருப்பாரு. ஸோ அடுத்த நாள் காலையில் கண் விழிச்சதும் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஹீரோயின் பயங்கரமான கன்ஃபியூஷனில் இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு ஒரு பொண்ணு கால் பண்ணி இப்போ எங்கே இருக்கீங்க, நம்ம 2 பேரோட மேரேஜை பற்றி பேசுறதுக்காக எங்கள் அப்பா ஃபாரின்லேருந்து வந்துட்டாரு, ஸோ சீக்கிரமாக கிளம்பி நீங்கள் இந்த ஹோட்டலுக்கு வாங்கன்னு சொல்லவும் ஹீரோ சரியான பிளே பாயா இருப்பான் போலலாம் நினச்சி பார்த்து 7 வருஷம் ஆகியுமே ஹீரோயினை தேடி வரல. மேபி அவருக்கு அந்த பொண்ணு கூட மேரேஜ் ஆகியிருக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நான் என்னோட நேரத்தை வேஸ்ட் பண்ண போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு இந்த மேரேஜுக்கு ஒத்துக்கிறாங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னே பசங்க நடத்தினாங்கல்ல ஒரு ஆன்லைன் ஆக்ஷன், அது கூட பாதிலே நின்று போயிடுச்சே. அதோட ஐபி அட்ரஸ் எல்லாம் வச்சு ட்ரேஸ் பண்ணி ஹீரோயின் கிராமத்துக்கு வரது மட்டும் இல்லாம இந்த மாதிரி என் கம்பெனி சார்பா நான் இந்த கிராமத்தை தத்தெடுத்து இந்த கிராமத்துக்கு நல்லது பண்ண போறேன்னு சொல்ல ஊர் தலைவர்கள்லாம் ஒன்னா கூடி வந்து நம்ம ஹீரோவை பயங்கரமா வெல்கம் பண்றாங்க. அப்பதான் நம்ம ஆளு இந்த மாதிரியான டாலரை இதுக்கு முன்ன நீங்க எங்கேயாவது இந்த ஊர்ல பாத்திருக்கீங்களான்னு கேட்க, இல்லங்க சார், ஏன் யாராவது உங்களுக்கு சொந்தமான இந்த டாலரை திருடிட்டு போயிட்டாங்களான்னு ஊர் தலைவர் கேட்கவும், அதெல்லாம் இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணுக்கிட்ட தான் இந்த டாலர் இருக்கு, இப்போ நான் அவளை தான் தேடிட்டு இருக்கேன், ஸோ முடிஞ்ச வரை சீக்கிரமா எனக்காக அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சி தர முடியுமான்னு ஹீரோ கேட்கவும், நீங்க எங்க ஊரை தத்தெடுத்து நிறையவே நல்லது பண்ண போறீங்க, ஸோ நாங்க உங்களுக்கு கண்டிப்பா இந்த உதவியை பண்றோம்னு சொல்லி நம்ம ஹீரோவை அந்த ஊரை சுத்தி காட்டுறதுக்காக அழைச்சிட்டு போறாங்க. அப்போ நம்ம 7வது குட்டி பாப்பா வீட்டுக்கு வந்த புரோக்கர் லேடி கிட்ட ஒரு அழகான கியூட்டான டாலர் இருக்கிறத பார்த்துட்டு அதை எப்படியாவது ஆட்டைய போடணுங்கிறதுக்காக பின்னாலேயே ஃபாலோ பண்ணி போகும்போது தான் அந்த புரோக்கர் ஹீரோயினோட சித்தப்பா கிட்ட, ஏன் சார் உண்மையை சொல்லாம உங்க அண்ணன் பொண்ணை இப்படி இவ்வளோ பெரிய பிரச்சனையில மாட்டி விட்டுருக்கீங்கன்னு கேட்க, யார் எப்படி போனா என்ன எனக்கு இது தெரியாம 6 பசங்களும் ஹீரோயின் கிட்ட எதுக்காகமா நீங்க அவரை மேரேஜ் பண்ணிக்க ஒத்துக்கிட்டீங்கன்னு கேட்கும்போது, உண்மையை சொல்லணும்னா நம்ம கிராமத்துல எந்த ஒரு அடிப்படையான விஷயங்களும் இல்ல, முக்கியமா ஸ்கூல்ஸ் இல்ல, ஸோ நீங்கள் என்ன மாதிரி இங்கேயே இருந்து கஷ்டப்படக்கூடாது, வெளி உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதுக்கு நீங்கள் ஸ்கூலுக்கு போனால் மட்டும்தான் முடியும், ஸோ நான் சிட்டியில் இருக்கிற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்களுக்குமே ப்ராப்பரான எஜுகேஷன் கிடைக்கும், அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஆனால் பசங்க இந்த ரீசனை ஏற்றுக்கிறதா இல்லை, அடுத்து ஏதாவது பண்ணணும்னு சொல்லி யோசிக்கும் போது தான் 2வது பையன் 7வது குட்டி பாப்பா காணுங்கிறதையே கண்டுபிடிக்கிறான். ஹீரோயினுக்கு எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக 6வதா இருக்க டாக்டர் பையன், அம்மா நீங்க இந்த ட்ரெஸ்ல பார்க்க ரொம்பவே அழகா ஏஞ்சல் மாதிரி இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஐஸ் வச்சு அவங்கள டைவர்ட் பண்ணிடுறான். நைட்ல இருந்தே தங்கச்சியை காணும், எங்க போயிருப்பா, யார் அவளை தூக்கி போயிருப்பாங்கன்னு சொல்லி ரொம்ப டென்ஷன் ஆகிடுற ஃபர்ஸ்ட் பையனான ஹேக்கர் 4th and 5th பசங்களான இந்த விஷனரி பவர் அண்ட் ஹியரிங் சென்ஸ் இருக்கிற பையன் கிட்ட, நம்ம தங்கச்சி இப்ப எப்படி இருக்கா எங்க இருக்காங்கிற எதையாவது உங்களால கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்க, அவனுங்களுமே தன்னோட பவரை யூஸ் பண்ணி நம்ம கிராமத்தை விட்டு எங்கேயும் போகல, இந்த ஏரியாக்குள்ளதான் இருக்காங்கிறத சொல்லிடுறானுங்க. ஸோ நம்ம 3rd பையன் தன்னோட சோழியை உருட்டி பார்த்து வடக்கு திசையில இருக்க ஏதோ ஒரு வேர் ஹவுஸ்ல தான் தங்கச்சி இருக்கான்னு சொல்லவும், நம்ம ஊருக்காரன் எவனோ ஒருத்தன் தான் இந்த வேலையை பார்த்துருக்கான், என் தங்கச்சியவே தூக்கிட்டான்ல, அவனை நான் சும்மா விட மாட்டேன், நம்பர் 4 and 3 அம்மாக்கும் நம்பர் 6க்கும் துணையா இங்கேயே இருங்க, நான் நம்பர் 2 நம்பர் 3 கூட்டிட்டு தங்கச்சியை காப்பாத்திட்டு வரேன்னு சொல்லி அந்த வேர் ஹவுஸ்க்கு வந்துடுறானுங்க. நீங்களே பார்க்க ரொம்ப தம்மா தூண்டா இருக்கீங்க, இதுல எப்படா இந்த குட்டி பாப்பாவை காப்பாத்த போறீங்கன்னு கேட்டு பேட் பாய்ஸ் எல்லாம் சிரிக்கவும், ஆளை பார்த்து எடை போடாத, எங்க அண்ணன் மாமிச மலையை அனுப்பி வைக்கிறோம், அவனுக்கு பதில் சொல்லுங்கடான்னு சொல்லி நம்பர் 2 அனுப்பி வைக்கவும், அவன் அங்க இருக்க எல்லா பேட் பாய்ஸையும் ரொம்ப அசால்ட்டா அல்லேக்கா தூக்கி மல்லாக்கா போட்டு மாறுகை மாறுகால் வாங்கிடுறான். ஆத்தாடி இதுங்கெல்லாம் புள்ளையே இல்ல குட்டிச்சாத்தான்னு சொல்லி பயந்து போய் அங்கிருந்து ஓடும்போது நம்ம 4 பசங்களையும் உள்ள வச்சு வெளியில டோரை லாக் பண்ணிட்டு போயிடுறானுங்க. வசமா வேர்ஹவுஸ்குள்ள மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்கும்போது செம்ம டென்ஷன் ஆகிடுற நம்ம நம்பர் 2 ஸ்ட்ராங் மேன் கோபத்துல டோரை எட்டி உதைக்கவும் அந்த டோட்டல் பில்டிங்கே அதிர ஆரம்பிச்சிடுது. இதை ரொம்ப பக்கத்துல இருந்தே ஊரை சுத்தி பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோவால உணர முடியுது. ஸோ ஏதோ ஒரு பெரிய ப்ராப்ளம் நடக்க போகுதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை தடுக்கிறதுக்காக ஊர்க்காரங்க எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு அந்த வேர்ஹவுஸை நோக்கி போறாரு. தென் நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தோம்னா மேரேஜ் ஆக போதில்ல, ஸோ மாப்பிள்ளை வீட்டுக்கு போறதுக்காக அவங்க அனுப்பி வச்சிருக்க பல்லாக்களை ஏறி உட்கார்ந்துடுறான். இன்னொரு சைடு வேர்ஹவுஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக நம்ம நம்பர் 2 ஸ்ட்ராங் மேன் 3வது பையனோட வயிற்றுல ஒரு கயிறை கட்டி அதை அவன் வயிற்றுல கனெக்ட் பண்ணி இங்கேருந்து நான் உன்னை வெளியில் அனுப்பி விடுறேன், நீ உதவிக்கு யாரையாவது கூட்டிட்டு வான்னு சொல்ல அவனுமே ரொம்ப தைரியமா மேலே ஏறிடுறான். பட் அப்பன்னு பார்த்து கால் ஸ்லிப் ஆகிறவும் புதால்னு கீழே விழ போறச்ச கரெக்டா அந்த ஸ்பாட்டுக்கு போற நம்ம ஹீரோவனை தாங்கி பிடிச்சி காப்பாத்திடுறாரு.
இந்த பையன் தான் ஆஸ்ட்ராலஜில ரொம்பவே திறமையானவனாச்சே. சோ பார்த்ததும் ஹீரோ தான் தன்னோட அப்பாங்கிறத கண்டுபிடிச்சி, எங்களுக்கு உதவி தேவைப்படும் போது நீங்க கரெக்டா வந்துட்டீங்க, நாங்க எல்லாருமே உங்களை ரொம்ப மிஸ் பண்ணோம், பாத்தீங்களா நீங்களும் நானும் ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி அப்படியே இருக்கோம்னு சொல்ல, ஒருவேளை நிஜமாவே இவன் என்னோட பையனா இருப்பானோன்னு சொல்லி ஹீரோ யோசிக்கிறாரு. பட் பிஏ, என்ன பாஸ், எனக்கு தெரியாம ஏற்கனவே இந்த ஊருக்கு வந்திருப்பீங்க போல, உங்களோட சந்ததிகள் நிறைய இருக்க மாதிரி தெரியுதுன்னு சொல்லி கலாய்க்கவும், பய மூட்ரா இரு விசாரிக்கிறேன்னு சொல்லி ஊர் தலைவர்கிட்ட கேட்கும்போது, இந்த மாதிரி எங்க ஊர்ல ஜியோலின்னு ஒரு பொண்ணு இருக்கா, அவளுக்கு 7 குழந்தைங்க இருக்காங்க, அதுல ஒருத்தன் தான் இவனு சொல்லவும், சரி இந்த ஜியோலின் பார்க்க எப்படி இருப்பான்னு ஹீரோ கேட்க ஊர் தலைவருமே சொல்றாரு, முக்கியமா ஆமா நீங்க கேட்டீங்கல்ல இந்த பெண்டன்ட் டாலர், அதே மாதிரி ஜியோலினுமே உனக்கு கழுத்துல போட்டிருந்தான்னு சொன்னதும் செம குஷியாகிடுற நம்ம ஹீரோ. ஒரு வழியா ஹீரோயினை கண்டுபிடிச்சிட்டோம். அதே நேரம் நமக்கு 7 குழந்தைங்க இருக்காங்கங்கிற சந்தோஷத்துல பேர் ஹவுஸ் ஓபன் பண்றாரு. உள்ள இருந்து 3 பசங்க, மொத்தமா 4 பசங்க இருக்காங்க. ஆனா ஃபர்ஸ்ட் பையன், அம்மா இத்தனை நாளா ஹீரோ தான் தன்னோட அப்பாங்கிற உண்மையை மறைக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கும். சோ எதுவா இருந்தாலும் நாம இந்த விஷயத்தை பத்தி அம்மா கிட்ட பேசிக்கலாம்னு சொல்லி, எங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நாங்க அப்புறம் மீட் பண்றோம்ட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறானுங்க. ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுற நம்ம ஹீரோ 7 வருஷத்துக்கு முன்ன என்ன நடந்ததுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக டைரக்டா கிளம்பி ஹீரோயின் வீட்டுக்கே போயிடுறாரு. பட் அவங்க தான் மேரேஜுக்காக பல்லக்குல போயிட்டு இருக்காங்க இல்லையா, சோ அந்த பல்லக்குமே கிராஸ் ஆகுது. பட் 2 பேருமே ஒருத்தர் பாத்துக்கல. நம்ம ஹீரோ பாட்டும் ஸ்ட்ரைட்டா ஹீரோயின் வீட்டுக்கே போயிடுறாரு. பட் ஆளை காணும், என்னவா இருக்கும்னு சொல்லி சுத்தி முத்தி தேடும் போதுதான் நம்ம ஹீரோயினோட மேரேஜ் இன்விடேஷன் இருக்கு. சோ அதுல இருக்க அட்ரஸ பார்த்துட்டு, எனக்கு சொந்தமானவள இன்னொருத்தனோட பொண்டாட்டியாக்க நான் விட மாட்டேன், உடனே போய் அந்த கல்யாணத்தை நான் தடுத்து நிறுத்துறேன்னு சொல்லி ஹீரோ இருந்து கிளம்புறாரு. என்னதான் நம்ம ஹீரோயினுக்கு இந்த மேரேஜ்ல பெருசா விருப்பம் இல்லைனாலும், தான் 7 குழந்தைங்களோட ஃபியூச்சர் நல்லா இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இதுக்கு ஒத்துக்குவாங்க. சோ சில பல தடுமாற்றத்தோடையே மணமேடைக்கு போகும்போது அங்க இருக்க கெஸ்ட் எல்லாம், ஏன் இந்த பொண்ணு இப்படி ஒருத்தனை மேரேஜ் பண்ணிக்க ஒத்துக்கிட்டா, இவளுக்கு ஏதாவது குறை இருக்குமோ, இல்ல அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோன்னு பேசிக்கவும், ஏன் இவங்கெல்லாம் இப்படி பேசுறாங்க, ஒருவேளை மாப்பிள்ளை கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குமோன்னு சந்தேகப்பட்டு நம்ம ஹீரோயின் அந்த ஸ்கிரீனை விளக்கிட்டு பார்த்தா வேற எவனோ ஒருத்தன் மாப்பிள்ளை இடத்துல உட்கார்ந்துருக்கான். ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு ஹேண்ட்ஸமான பையனோட போட்டோவை தான் காட்டி இவனை தான் நீ மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. பட் இப்ப வேற ஒருத்தன் உட்கார்ந்துருக்கவும் ஒன்னும் புரியாத நம்ம ஹீரோயின் கன்ஃபியூஸ் ஆகிடுறா. அப்போ போட்டோல ஒரு பையனை காட்டினாங்கல்ல, அவன் பார்த்துட்டு, என்ன பிரச்சனை உனக்கு, எதுக்காக இப்படி பயப்படுறேன்னு கேட்க, உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொன்னதுனால தான் நான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன், பட் இப்படி சம்பந்தம் இல்லாத ஆளை ஏன் உட்கார வச்சிருக்கீங்கன்னு கேட்கும்போது, இங்க பாரு என் அண்ணனுக்கு மன வளர்ச்சி பாதிக்கப்பட்டிருக்கு, இத்தனை நாளா அவனை எங்க அம்மா தான் பாத்துக்கிட்டாங்க, பட் இப்ப அவங்க ரீசெண்டா இறந்து போனதுக்கு அப்புறம் எங்க அண்ணனை அன்பா ஆதரவா பாத்துக்க யாருமே இல்ல. சோ ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா பொண்டாட்டிக்காரியாவது அவனை நல்லா பாத்துப்பாங்கிறதுக்காக தான் நான் பொய்யான ப்ரொஃபைல கொடுத்து உன்னை இங்க வர வச்சேன், ஒழுங்கா எங்க அண்ணனை மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்றான். இதை பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுற நம்ம ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தர், இதெல்லாம் நியாயமே இல்ல, தன்னோட குழந்தைங்க வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் ஹீரோயின் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா, இப்ப நீங்க மாப்பிள்ளைய மாத்துனது மட்டும் இல்லாம அவளை ஒரு அடிமை மாதிரி நடத்த பாக்குறீங்க, இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்புன்னு சொல்லவும், மத்த ஊர்க்காரங்கலாம், இவ மேரேஜுக்கு முன்னாடியே யார் கூடயோ போய் இருந்துட்டு குழந்தை பெற்றுட்டு வருவா, இவளுக்கு வெத்தலை பாக்கு வச்சு சீர்வரிசையெல்லாம் கொடுத்து நகை நட்டெல்லாம் போட்டா கல்யாணம் பண்ணிப்பாங்க, இந்த மாதிரி போனா போதுன்னு யாராவது வாழ்க்கை கொடுத்தா மட்டும்தான் உண்டு, சோ ஒழுங்கா கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி ஹீரோயினர் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தப்பு தப்பா பேசுறாங்க. ஏற்கனவே என்னோட வாழ்க்கை ரொம்ப மிசரபிளா போயிட்டு இருக்கு, சோ என்னால இப்படி மன வளர்ச்சி பாதிக்கப்பட்ட ஒருத்தவரை மேரேஜ் பண்ணிக்கிட்டு பாத்துக்க முடியாது, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்கன்னு ஹீரோயின் கெஞ்சவும், ஒழுங்கா என்னோட அண்ணனை மேரேஜ் பண்ணிக்கிட்டு 7 குழந்தைங்களோட சேர்த்து 8வது குழந்தையா பாத்துக்கோ, இல்ல உன்னை நான் இங்க இருந்து உயிரோட விட மாட்டேன்னு சொல்லி தம்பிக்கார மிரட்டவும், பயந்து போய் ஹீரோயின் அங்க இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்றா. தன்னோட அங்கிளை பார்த்துட்டு, சித்தப்பா சித்தப்பா என்ன சித்தப்பா இப்படிலாம் நடக்குது, ப்ளீஸ் நீங்களாவது என்ன காப்பாத்துங்கன்னு கெஞ்சும் போது, நீ இன்னும் என்ன நல்லவனாவே நினைச்சிட்டு இருக்கீல, இந்த பிரச்சனைக்கு முக்கிய காரணமே நான் தான், பிகாஸ் காசுக்காக ஆசைப்பட்டு நான் தான் உன்னை இந்த ப்ராப்ளம்ல மாட்டிவிட்டேன், சோ ஒழுங்கா அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கோ, இல்ல உன் பொண்ணை நாங்க துண்டு துண்டா வெட்டி கடல்ல வீசிடுவோன்னு மிரட்டவும், ஐயோ குழந்தைங்க நல்லதுக்காக தானே இந்த மேரேஜ்க்கே ஒத்துக்கிட்டோம், பட் இப்போ நாம இந்த கல்யாணம் பண்ணிக்கலனா கண்டிப்பா குழந்தைங்க உயிருக்கு ஆபத்தாகிரும் போலன்னு சொல்லி பயந்துடுற நம்ம ஹீரோயின் வேற ஆப்ஷனே இல்லாம அந்த பையனை மேரேஜ் பண்ணிக்க போறாங்க. அப்ப கரெக்டா ஸ்பாட்டுக்குள்ள வர நம்ம ஹீரோ செம்ம டரம், உன்னால எப்போதுமே எங்க கம்பெனி கூட டீல் வச்சுக்க முடியாதுன்னு சொல்லி பேப்பர்ஸ் எல்லாம் தூக்கி போட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோ எவ்வளோ பெரிய வெயிட் கைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, தெரியாதனமா நாம அவர்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டோம்னு சொல்லி தம்பிக்காரன் ரொம்ப ஃபீல் பண்றான். ஹபாடா தப்பிச்சிட்டோன்னு சொல்லி ஹீரோயின் அங்கே இருந்து எஸ்கேப் ஆக திரும்பினா குழந்தைங்க 4 பேரும் வந்துடுறாங்க. இனி எந்த பிரச்சனையும் இல்ல, ஹீரோ கண்ணில் மாட்டாம எல்லாரையும் அழைச்சிட்டு இங்க இருந்து போகலான்னு ட்ரை பண்ணும்போது பார்த்துடுற நம்ம ஹீரோ, ஒரு நிமிஷம் இல்ல, இவங்க எல்லாருமே என் குழந்தைங்க தானா, இத்தனை வருஷமா ஏன் இந்த உண்மையை என்கிட்ட சொல்லாம மறைச்சேன்னு கேட்க, அது வந்துன்னு தயங்கிக்கிட்டே ஹீரோயின் எஸ்கேப் ஆக ட்ரை பண்றாங்க. ஆனா விடாம ஹீரோ லாக் பண்ணி,
இவங்க எல்லாருமே என்னோட குழந்தை தானே, பேசாம என்ன மேரேஜ் பண்ணிக்க, நம்ம 4 பேரும் நம்ம 6 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு வீட்டுல சந்தோஷம். என்ன இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறா? இருக்கட்டும் இருக்கட்டும், கொஞ்ச நாள் விட்டு பிடிப்போம், இப்ப வேணா போய் சொல்லலாம், போக போக நாமளே உண்மையை கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லி ஓகே நான் என்னோட பையனை வீட்டுக்கு அழைச்சிட்டு போறேன், மேபி உனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைனா நீயும் என் வீட்டுக்கு வந்துரு, நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வாழலான்னு சொல்லி ஹீரோ ஃபர்ஸ்ட் பையனை அழைச்சிட்டு போயிடுறாரு. இதனால ரொம்ப ஃபீல் பண்ற மற்ற பசங்களாம் ஃபர்ஸ்ட் அண்ணா இப்போ ரொம்ப கஷ்டப்படுவாரா, பணக்கார வாழ்க்கை எப்படி இருக்கும், நம்ம அப்பா ஒரு சிஇஓன்னு கேள்விப்பட்டேன், ஸோ நம்ம அண்ணாவோட வாழ்க்கையே மாறிடுமான்னு கேட்கவும் ஆமா ஆமா இந்நேரத்துக்கு உங்க அப்பா 2-3 மேரேஜ் பண்ணியிருப்பாரு, ஸோ அந்த ஸ்டெப் மதர்ஸ் எல்லாம் சேர்ந்து அண்ணாவை ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க, சாப்பாடு தரமாட்டாங்க, பயங்கரமா கொடுமைப்படுத்துவாங்க. இத்தனை நாளா உங்க எல்லாரு கூடயும் ரொம்ப சந்தோஷமா ஒன்னா சேர்ந்து வாழ்ந்தாவன் இப்ப தனியா ஒரு வீட்டுல அடைக்கப்பட்ட கிளி மாதிரி இருக்க போறான், எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, நான் எப்படியாவது போராடி என் பையனை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே இருந்து போனதும் இந்த வாண்டுங்கெல்லாம் சேர்ந்து எனக்கு என்னமோ அம்மா சொல்ற மாதிரி அப்பா கெட்டவரா இருப்பாருன்னு தோணல, மேபி அம்மா அவரை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கலாம், ஸோ நாம உண்மை என்னங்கிறத கண்டுபிடிப்போம், அதுக்காக நாம சிலர் அப்பா வீட்டுக்கு போயாகணும்னு சொல்லி நம்பர் 3, 4, 5 இந்த 3 பசங்களும் ஹீரோ வீட்டுக்கு போறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் சொல்லி ஃபீல் பண்ண மாதிரிலாம் இல்ல, நம்ம ஃபர்ஸ்ட் பையன் ஹீரோ வீட்ல ராஜ வாழ்க்கை வாழ்றான், ரொம்பவே டெலிஷியஸான ஃபுட் சாப்பிடுறான், எக்ஸ்பென்சிவான வீடியோ கேம் விளையாடுறான், ஹை குவாலிட்டியில இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிறான். பட் இதெல்லாம் தான் கூட சேர்ந்து என்ஜாய் பண்றதுக்காக தன்னோட சிப்ளிங்ஸ் யாருமே இல்லைன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணவும் ஹீரோ பார்த்துட்டு அப்பா உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்க நீங்க யாரு என்னங்கிற எதுவுமே எனக்கு தெரியாது, ஏதோ எங்க அம்மா சொன்னாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உங்க வார்த்தையை நம்பி இப்போ உங்க வீட்டுல இருக்கேன், மற்றபடி எனக்கு உங்க மேல பாசம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ ஹீரோவோட அப்பா கால் பண்ணி என்ன மைசன் ஃபாரின்ல இருந்து வந்திருக்க உடியை ரிசீவ் பண்ண நீ போகலையா, அவர் ரொம்ப நேரமா ஏர்போர்ட்லயே வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லவும் எனக்கு உடி மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல, நான் அவளை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன், நான் ஏற்கனவே ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு ஹீரோ சொல்ல நீ இன்னுமா அந்த ஹவுஸ் கீப்பிங் பொண்ணை நினைச்சிட்டு இருக்க, அவளா நம்ம தகுதிக்கும் தராதாரத்துக்கும் பக்கத்துல கூட நிக்க முடியாது, மைசன் நீ அவசரப்பட்டு தப்பான முடிவு எதையும் எடுத்துறாத, அப்பா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அரேஞ்ச் பண்ணிருக்கேன், ஸோ ஒழுங்கா நீ உடிய மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம கம்பெனி மாதிரி இன்னொரு ஒரு பெரிய கம்பெனிக்கு முதலாளி ஆகிடலான்னு சொல்லவும் இத்தனை நாளா நீங்க சொன்ன எல்லாத்தையும் கேட்டு நான் மண்டையாடிட்டு இருந்த வரைக்கும் போதும், இதுக்கப்புறம் என்னோட பர்சனல் லைஃப் எப்படி இருக்கணுங்கிறத நான் தான் டிசைட் பண்ணுவேன், எனக்கு ஜியோலினை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அவளை லவ் பண்றேன், அவளை தான் மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு ஹீரோ ஸ்ட்ரிக்டா சொல்லிடவும் எக்காரணத்தை கொண்டும் என்னால அதுக்கு மட்டும் ஒத்துக்கவே முடியாதுன்னு சொல்லி அப்பா சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. விடாம அவரை சமாளிக்கிறதுக்காக நம்ம ஹீரோவுமே ஹீரோயினை பத்தி பயங்கரமா புகழ்றான். இதை பார்த்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பையன் அப்பாவை பார்த்தா அம்மா சொன்ன மாதிரி தப்பானவரா இருப்பாருன்னு தோணல, பிகாஸ் அம்மாவை ரொம்பவே லவ் பண்றாரு போல, அதனாலதான் தன்னோட பணக்கார அப்பாவையே எதிர்த்து பேசிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் பையனை மீட் பண்ணி பேசுறதுக்காக மற்ற 3 பசங்களும் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்ததுமே எல்லாரையும் தனியா கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு என்னதான் நம்ம அப்பா தலைகீழ நின்று தண்ணி குடிச்சாலும் கண்டிப்பா நம்ம அம்மா அவர் கூட சேர்ந்து வாழ ஒத்துக்க போறதில்ல, அதுக்காக நாமளுமே அமைதியா இருந்துடக்கூடாது, ஸோ என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, அதுக்கு நீங்க எல்லாரும் உங்க தலைமுடியை கொடுத்தீங்கன்னா அதை வச்சு நான் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி எப்படியாவது அப்பாவுக்கு உண்மை என்னங்கிறத புரிய வச்சிருவேன்னு ஃபர்ஸ்ட் பையன் சொல்றான். அதே நேரம் 3 குழந்தைங்களை காணும்னு சொல்லி ரொம்ப பதறி போயிடுற நம்ம ஹீரோயின் ஹீரோ மேல சந்தேகப்பட்டு ஸ்ட்ரைட்டா அவர் வீட்டுக்கே வந்து உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா, என்ன கட்டாயப்படுத்தணுங்கிறதுக்காக எதுக்கு இப்படி எதுவும் தெரியாத என் அப்பாவி குழந்தைங்களை கடத்தி வச்சுக்கிட்டு மிரட்ட பாக்குறேன்னு கேட்க ஆனா இருமா நீ பாட்டும் பேசிட்டு இருந்தா எப்படி, ஃபர்ஸ்ட் என்ன நடந்ததுங்கிறத தெளிவா சொல்லு, அப்பதான் என்னால ஒரு முடிவுக்கு வர முடியும்னு கேட்டு ஹீரோ கையை பிடிச்சி இழுக்கவும் ஹீரோயின் கால் ஸ்லிப் ஆகி அவர் மடி மேல உட்கார்றது மட்டும் இல்லாம பச்சைக்குன்னு கிஸ் பண்ணிடுறாங்க. இதை பார்த்துட்டு 4 பசங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பட் ஹீரோயின் ரொம்ப ஆக்வர்ட் ஆகிடுறா. இருமா நல்லா தானே போயிட்டு இருந்தது, ஏன் விலகி போறேன்னு ஹீரோ கேட்க இங்க பாரு நான் எதையுமே இன்டென்ஷனோட பண்ணல, எல்லாம் எதிர்ச்சியா நடந்துருச்சு அவ்வளோதான், ஸோ நீ தேவையில்லாம பகல் கனவு காண்டுட்டு இருக்காத, உண்மையை சொல்லு, என் 3 குழந்தைங்களையும் எங்க கடத்தி வச்சு நீ டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கன்னு ஹீரோயின் கேட்கவும் ஆட யாருமா நீ எதையும் புரிஞ்சுக்காம காண்டேத்துற மாதிரி பேசிட்டு இருக்க, சரி என் வீட்டு ஃபுல்லா தேடிப்பாரு, உன் பசங்க எங்கேயாவது இருந்தா அழைச்சிட்டு போன்னு ஹீரோ சொல்லிடுறான். அப்புறம் ஹீரோயின் வந்து பார்த்தா 4 பசங்களும் ரொம்ப ஜாலியா உட்காந்து பேசிட்டு இருக்கானுங்க. விசாரிக்கும் போதுதான் ஹீரோ யாரையும் கடத்திட்டு வரல, இவங்க 3 பேரும் தான் ஃபர்ஸ்ட் பையனை பாக்குறதுக்காக வந்திருக்காங்கிறது புரிய வருது. ஸோ டென்ஷன் ஆகிடுற ஹீரோயின் உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா அம்மா கிட்ட சொல்லாம இவ்வளோ தூரம் வந்திருப்பீங்கன்னு கேட்டு காதை பிடிச்சி திருவோம். 3rd பையன் அடியில இருந்து தப்பிக்கிறதுக்காக அம்மா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, தூக்கமா வருது, வாங்க வீட்டுக்கு போலான்னு கூப்பிடவும் ஓகேடா மை டியர் ஃபர்ஸ்ட் சன், நீ இங்க பத்திரமா இரு, கூடிய சீக்கிரம் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதும் அம்மா உன்னை வீட்டுக்கு அழைச்சிட்டு போறேன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பையனை மட்டும் அங்க விட்டுட்டு 3rd 4th 5th இவங்க 3 பேரையும் ஹீரோயின் தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுறாங்க. ஸோ இவர் நிஜமாவே நம்ம அப்பா தானா, நல்லவரா இல்லை கெட்டவராங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக பயங்கரமா யோசிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ ஒரு முக்கியமான வேலைக்காக வெளியில கிளம்பும் போது அப்பா இந்த கிளாஸ்ல இருக்க தண்ணியை குடிச்சிட்டு அங்கே இருந்து கிளம்புறாரு.
அப்புறம் என்ன, ஃபர்ஸ்ட் பையன் ஒரு ஆள் அரேஞ்ச் பண்ணி நம்ம ஹீரோவோட எச்சில் பட்டிருக்குள்ள அந்த கிளாஸ்ல அதை எடுத்துட்டு போய் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணிட்டு வர சொல்றான். தென் பிஏ பாஸ், நீங்க கேட்டுக்கிட்ட மாதிரி நான் ஹீரோயினை பத்தி ஊர்க்காரங்க எல்லார்கிட்டயும் விசாரிச்சேன். ஆனா எல்லாருமே ரொம்ப தப்பா சொல்றாங்க. இதையும் தாண்டி நீங்க ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்க ஆசைப்படுறீங்களான்னு கேட்க, மற்றவங்க சொல்றதை பத்தி நான் கேர் பண்ண போறது கிடையாது. எதுவா இருந்தாலும் என் கண்ணால பார்த்தா மட்டும்தான் நான் நம்புவேன். ஸோ என்னை பொறுத்தவரை ஹீரோயின் ரொம்பவே நல்ல பொண்ணுன்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட மறுபடியும் பேசுறதுக்காக வீட்டுக்கு போய் நாக் பண்ணா ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்டு டோரை ஓபன் பண்றான். செம்ம ஷாக் ஆகிடுற நம்ம ஹீரோ. இந்த நேரத்துல இவன் கூட நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க, ஆஹா நம்மள தப்பா நினைச்சுக்கிட்டான் போல. ஸோ இதை நாம அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு ஹீரோவை இங்க இருந்து விரட்டிடலான்னு சொல்லி ஹீரோயின் தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட, இன்னைக்கு நான் உன் கூட இருக்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருந்தேன். ஸோ நாளைக்குமே நீ மறக்காம என் வீட்டுக்கு வந்துட்டு நாம இன்னைக்கு மாதிரி என்னைக்குமே சந்தோஷமா இருப்போம்னு சொல்ல, அவரு ஒன்னும் புரியாம எது அப்படின்னு கேட்கவும், நாளைக்கு வா என்னங்கிறத நான் தெளிவா சொல்றேன்னு சொல்லி அவன் அங்கிருந்து அனுப்பி வைக்கவும் பார்த்து செம்ம டென்ஷன் ஆகிடுற ஹீரோ, ஊர்ல இருக்கிற அத்தனை பேர் உன்னை பத்தி தப்பா சொல்லியுமே நான் நம்பல. ஆனா இப்ப என் கண்ணால பாத்துட்டேன். இதுக்கப்புறம் உன்னை நம்பிட்டு இருக்க நான் ஒன்னும் லூசு பையன் இல்ல. உன்ன மாதிரி ஒருத்திக்கிட்ட என் பையன் வாழ்றதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. சோ நானே என் பையனை லீகலா தான் என்னோட எதிரின்னு சொல்லி ஹீரோயின் போட்டோவை அங்கேயே தூக்கி போட்டுட்டு போயிடுறாரு. எங்க தன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்ட ஹீரோக்கு உண்மை தெரிய வந்ததுன்னா மத்த குழந்தைங்களையும் தாங்கிட்டே இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிருவானோங்கிற பயத்துல யார்கிட்டயும் சொல்லாம 6 பேரையும் அழைச்சுக்கிட்டு அந்த ஊரை விட்டே போறதுக்காக ஹீரோயின் முடிவு பண்ணிடுறாங்க. இந்த விஷயத்த ஹீரோயின் கூட இருக்க தேர்ட் பையன் ஹீரோ கூட இருக்க ஃபர்ஸ்ட் பையன் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணதும் டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்தா மட்டும்தான் நம்ம அம்மா மேல எந்த தப்பும் இல்லைங்கிற உண்மையை புரிய வச்சு அப்பா கூட திரும்ப அவங்கள சேர்த்து வைக்க முடியும்னு சொல்லி யோசிக்கும் போது, மைசன் நமக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, சோ உடனே கிளம்பி என் கூட கோல்ட்டுக்கு வான்னு ஹீரோ கூப்பிட்டதுமே இவன் தான் பயங்கரமான புத்திசாலியாச்சே. சோ புரிஞ்சுக்கிறான். அப்ப நீங்க திரும்ப அம்மா கூட சேர போறது இல்லையான்னு கேட்க, நானுமே அதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்ணேன். பட் எல்லாம் கையை மீறி போயிடுச்சு. சோ இதுக்கப்புறம் நான் யாரையும் எதுக்காகவும் கட்டாயப்படுத்த போறதில்ல. அதே நேரம் எனக்கு நீ ரொம்பவே முக்கியங்கிறதுனால நான் கோர்ட்ல கிளைம் பண்ணி உன் கஸ்டடியை லீகலா டேக் ஓவர் பண்ண போறேன்னு சொல்லவும், இத்தனை நாளா நம்ம பட்ட எல்லா கஷ்டமும் வீணா போயிடுச்சு. இதுக்கப்புறம் அம்மாவையும் அப்பாவையும் சேர்த்து வைக்க முடியாது போலன்னு சொல்லி இவன் ரொம்ப அப்செட்டா இருக்கும்போது கரெக்டா டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்துடுது. ஹீரோ வாங்கி பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகிடுறான். அப்ப தனக்கு ஒண்ணு இல்ல 4 குழந்தைங்க பிறந்திருக்காங்க போல நினைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ அவங்க எல்லாரோட கஸ்டடியையும் எடுக்கிறதுக்காக நம்ம ஹீரோயினை மீட் பண்ண போகும்போது, சாரி சார் என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க, நான் தெரியாம ஹீரோயினை பத்தி ரொம்ப தப்பா சொல்லிட்டேன். ஆக்சுவலா ஹீரோயினோட சித்தப்பா தான் அவங்க வீட்டையும் லேண்டையும் ஆட்டைய போடுறதுக்காக ஊருங்க நம்ம ஹீரோயின் 6 குழந்தைங்களையும் அழைச்சிக்கிட்டு அந்த ஊரை விட்டு வெளியில போகும்போது எப்படியாவது ஹீரோ வர வரைக்கும் டிலே பண்ணி ஆகணுங்கிறதுக்காக நம்ம 3வது பையன், அம்மா எனக்கு வயிற்று வலிக்குது அர்ஜென்டா ரெஸ்ட் ரூமுக்கு போயாகணும்னு சொல்லிட்டு அங்கே இருந்து ஓடிடுறான். பட் போனவன் ரொம்ப நேரம் ஆகியுமே திரும்ப வராததுனால, தங்கம் செல்லம் ஏதாவது பிரச்சனையா, என்ன வாழ்ந்தாலும் அம்மா கிட்ட சொல்லுன்னு ஹீரோயின் கேட்க, நைட்டு சாப்பிட்டது ஏதோ சரியா டைஜஸ்ட் ஆகல போல பச்சை கொடி காட்டின மாதிரி நிக்காம போயிட்டே இருக்குன்னு சொல்லி சமாளிச்சிடுறான். அப்ப அங்க நம்ம ஹீரோயினோட சித்தப்பா, உன்னை எப்படியாவது அந்த பணக்கார வீட்டுக்கு மருமகளை அனுப்பி வச்சு நிறையவே டவுரி காசு ஆட்டைய போடலான்னு பார்த்தேன். ஆனா நீ என்னோட எல்லா ஆசைகள்லையும் மண்ணள்ளி போட்டுட்ட. சோ இதுக்கப்புறம் நான் உன்னை நிம்மதியாவே இருக்க விட மாட்டேன்னு சொல்லி நிறையவே பேட் பாய்ஸ் அடியாளுங்களை அழைச்சிட்டு வந்து கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம நம்ம ஹீரோயின் வீட்டை அடிச்சு உடைக்க ஆரம்பிச்சிடுறான். பாவம் எப்படியாவது தடுத்துடலான்னு எவ்வளவோ ட்ரை பண்றாங்க. பட் ஹீரோயினால முடியல. சோ நம்ம 3வது பையன் தன்னோட அம்மாவை காப்பாத்துறதுக்காக உதவி கேட்டு மெயின் ரோடுக்கு வரும்போது ஹீரோ பாத்துடுறாரு. தென் என்ன ஏதுன்னு கேட்டு விசாரிக்கும் போது 3வது பையனுமே நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்லிடுறான். அப்புறம் என்ன செம கடுப்பாகிடுற நம்ம ஹீரோ தன்னோட ஜிம் பாய்ஸ் எல்லாம் அழைச்சிட்டு போய் நம்ம ஹீரோயினை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க அவங்க சித்தப்பாவையும் அவனோட அடியாட்களையும் சும்மா அடி பொழந்து கட்டிடுறாரு. உங்க உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன், ரொம்ப நன்றின்னு ஹீரோயின் சொல்ல, நன்றிலாம் வேணாம், ஐ லவ் யூ டூ, நாம எல்லாரும் ஒரே குடும்பமா ஒன்னா சேர்ந்து வாழலான்னு சொன்னா மட்டும் போதும், உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ண ரெடியா இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோ அப்படியே ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்கச்ச, ஆடிங்கொய்யால நாங்களாம் இங்க வலி தாங்க முடியாம துடிச்சிட்டு இருக்கோம், உனக்கு ரவுஸ் கேக்குதான்னு சொல்லி சித்தப்பாக்காரரு ஹீரோயினை கத்தியால குத்த வரும்போது கரெக்டா நம்ம ஹீரோ உள்ள பூந்துடுறான். சோ அவர் முதுகுல கத்தி குத்து விழுந்துடுது. உடனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. ச்சே நமக்காக எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்காரு, நாம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் போலன்னு சொல்லி ஹீரோ மேல ஹீரோயினுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் கிரியேட் ஆகும்போது, குட்டி பையன் அம்மா அப்பாவை பார்த்தா ரொம்ப நல்லவரா தெரியுறாரு, உங்களை காப்பாத்துறதுக்காக தன்னோட உயிரையே தியாகம் பண்ண துணிஞ்சாரு. சோ நீங்க அவசரப்பட்டு அவரை வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணிடாதீங்க, கடந்த 7 வருஷமா நிமிஷமா வாழலான்னு சொல்லவும் ஹீரோயினுமே யோசிக்கிறாங்க. ஈவன் டாக்டர் ஹீரோவை செக் பண்ணி பார்த்துட்டு பயப்படுற அளவுக்கு பெரிய காயங்கள்லாம் எதுவும் கிடையாது, ஜஸ்ட் ஒரு சின்ன ஸ்கிராச்சஸ் தான், சும்மா ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுத்தா போதும், ஹீரோ குணமாகிடுவாருன்னு சொல்லவும் சந்தோஷப்படுற நம்ம ஹீரோயின் அவரை பாத்துக்கிறதுக்காக தன்னால முடிஞ்சவரை அவருக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா பக்கத்திலேயே இருக்காங்க.
நான் உன்கிட்ட இதெல்லாம் கேட்கல. ஜஸ்ட் என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டா மட்டும் போதும். அந்த 3 குழந்தைங்களோட அப்பா யாரா இருந்தாலும் பரவாயில்ல. எனக்கு பிறந்த 4 குழந்தைங்க கூட சேர்த்து அவங்க 3 பேரையும் 7 குழந்தைங்களா நான் வளர்க்க ரெடியா இருக்கேன். நான் அவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல அப்பாவா இருக்கேன்னு ஹீரோ சொல்ல, ஹீரோயினுமே ரொம்ப சந்தோஷமா இந்த ப்ரப்போசல் அக்செப்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கும் போது கரெக்டா அங்க வர நம்ம ஹீரோவோட ஃபியான்சேவான உடி, மாமா நீங்க இங்க தான் இருக்கீங்களான்னு கேட்டு கண்ணத்திலேயே பச்சுக்குன்னு கிஸ் பண்ணிடுறா. ஹீரோயின் பார்த்துட்டு செம காண்டாகிடுறாங்க. நான் தான் உன்னை நாளைக்கு வந்து மீட் பண்றதா சொல்லியிருந்தேன்ல, அவசரப்பட்டு எதுக்காக இங்க வந்தேன்னு ஹீரோ கேட்க, இப்படி உங்களுக்கு அடிபட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கீங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி என்னால நிம்மதியா இருக்க முடியும், அதான் உங்களை பாத்துக்கிறதுக்காக நான் இங்க வந்துட்டேன்னு சொல்றா. சரி அப்ப நாம அசியூம் பண்ணது கரெக்ட் தான். ஆல்ரெடி ஹீரோக்கும் இந்த பொண்ணுக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு போல. ஓகே, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள 1000 பேசிப்பாங்க, நாம எதுக்கு தேவையில்லாம இங்க இருந்து டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து கிளம்புறச்ச, இங்க பாரு உடி, நான் ஹீரோயின் கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். சோ நீ உடனே கிளம்பி வீட்டுக்கு போயிரு, நான் அப்புறம் உன்னை மீட் பண்றேன்னு சொல்லி அவள் அங்க இருந்து அனுப்பி வச்சதுக்கு அப்புறம், நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் உன்கிட்ட இருந்து பதில் வரலன்னு ஹீரோ கேட்க, இதுல பதில் சொல்றதுக்கு என்ன இருக்கு? இத்தனை வருஷமா என்னோட எல்லா குழந்தைங்களையும் நான் தானே தனியாளா இருந்து பாத்துக்கிட்டேன், இதுக்கப்புறமுமே என்னால பாத்துக்க முடியும்னு ஹீரோயின் சொல்ல, நம்ம ஆளு லாக் பண்ணி 7 வருஷமா இவங்க 7 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரே வீட்டுல ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டாங்க. சோ என்னோட சுயநலத்துக்காக நான் அவங்கள தனித்தனியா பிரிக்க விரும்பல, அதனாலதான் உன்கிட்ட இவ்ளோ ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுட்டு இருக்கேன். பிளஸ் உன்னையுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. சோ நீ ஓகேன்னு சொன்னா நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரே வீட்டுல ரொம்ப சந்தோஷமான ஃபேமிலியா வாழலான்னு ஹீரோ சொல்லும் போது அங்க வர குட்டி பாப்பா, அம்மா உங்க மேல இருக்கிற கோவத்துல சித்தப்பா நம்ம வீட்டை அடிச்சு உடைச்சிட்டாரு, இப்ப நமக்கு தங்குறதுக்கு வேற எந்த இடமும் இல்ல, நம்ம எங்க போய் ஸ்டே பண்ண போறோம்னு கேட்க, ஹீரோயின் சமாளிக்கிறதுக்காக ஏதேதோ பேசுறாங்க. பட் அவங்க பிரச்சனை என்னங்கறத புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோயின் அப்படியே அல்லேக்கா தூக்கி, நீ என்ன மேரேஜ் பண்ணிக்க ஒத்துக்கலைனாலும் நீ தான் என் 4 குழந்தைங்களோட அம்மா, சோ உனக்கு ஃபீட் பண்ண உன்னை பாத்துக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குன்னு சொல்லி ஹீரோயினையும் குழந்தைங்களையும் தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாரு. பட் இது பிடிக்காத ஹீரோவோட அப்பா, என்ன மைசன் இத்தனை குழந்தைங்களை அழைச்சிட்டு வந்திருக்க, புதுசா ஏதாவது பள்ளிக்கூடம் ஆரம்பிக்க போறியான்னு கேட்க, அதெல்லாம் இல்ல, இவங்க எல்லாருமே என்னோட குழந்தைங்க தான், அதுலயும் இவங்க 4 பேரும் நம்ம குடும்பத்தோட அடுத்த வாரிசுன்னு ஹீரோ சொன்னதும் அப்பா செம குஷி ஆகிடுறாரு. ஆனா அவருக்கு ஹீரோயினை சுத்தமா பிடிக்காதுல்ல. இங்க பாரு மைசன், உன்னோட குழந்தைங்களை நான் ஏத்துக்க ரெடியா இருக்கேன், ஆனா இந்த பொண்ணு வேணாம். உனக்காக நான் ஒரு பெரிய பணக்கார பிசினஸ் மேனோட பொண்ணான உடிய நிச்சயம் பண்ணி வச்சிருக்கேன். சோ நீ அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிட்டு உன்னோட 4 குழந்தைங்களையும் சந்தோஷமா வளர்த்துக்கோன்னு சொல்லவும், நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, நிஜமாவே ஹீரோயின் ரொம்ப நல்ல பொண்ணு, நான் வாழ்ந்தா அவ கூட மட்டும் தான் வாழ்வேன்னு ஹீரோ ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாரு. ஐயோ புரிஞ்சுக்கடா மைசன், இப்படி முட்டா பயலா இருக்காத. ஹீரோயின் மாதிரி ஏழை வீட்டு பொண்ணுங்களாம் பணக்கார வீட்டு பசங்களை உஷார் பண்ணி அவங்க காசெல்லாம் ஆட்டைய போடுறதுக்காக தான் காதலிக்கிற மாதிரி பொய்யா நடிச்சிட்டு இருக்காங்க. அப்படிதான் ஹீரோயினுமே உன்னை ஏமாத்திருக்கா. பத்தாவதுக்கு இப்போ உனக்காக 4 குழந்தைங்களை பெத்து கொடுத்துருக்கால, சோ அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதுக்காக தான் உன்னை மேரேஜ் பண்ணிக்க ஒத்துக்கிட்டா போலன்னு சொல்லி தப்பு தப்பா பேசவும், அவ்வளோதான் ஹீரோயினுக்கு ரோஷம் வந்துடுது. வயசுல பெரியவராச்சேன்னு பாக்குறேன், வார்த்தையை அளந்து பேசுங்க. இத்தனை வருஷமா நான் ஒரு தனி பொண்ணா இருந்து தானே என் எல்லா குழந்தைங்களையும் பாத்துக்கிட்டு இவ்ளோ பெரிய பசங்களா வளர்த்திருக்கேன். சோ என்னை பத்தி தப்பா பேசுற உரிமை உங்களுக்கு கிடையாது. என்ன சொன்னீங்க? காசுக்காக தான் நான் உங்க பையன் கூட பழகுனனா? அன்னைக்கு நைட்டு உண்மையாவே என்ன நடந்ததுங்கிறது எனக்கும் அவருக்கும் மட்டும் தான் தெரியும். சோ நீங்க தேவையில்லாம வார்த்தையை விடாதீங்க. இதுக்கப்புறம் நான் இந்த வீட்டை ஒரு செகண்ட் கூட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் 7 பசங்களையும் கூட்டிட்டு கிளம்புறாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் பையன், அம்மா அப்பா இப்போதைக்கு தனக்கு 4 பசங்க தான் இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்காரு, ஒரு வேளை உங்களை விடாம ஃபாலோ பண்ணி வந்தா 7 பசங்க இருக்காங்கங்கிற உண்மை தெரிஞ்சு போயிரும். அப்பா விடுங்க, பிரச்சனை இல்லை, எப்படியும் சமாளிச்சிடலாம். பட் தாத்தாவை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப எப்படி எங்க 4 பேரோட கஸ்டடியையும் கேட்கிறாரோ அதே மாதிரி எல்லாரையும் கேட்டா என்ன பண்ணுவீங்க? சோ இப்போதைக்கு 3 பசங்களை மட்டும் அழைச்சிட்டு போங்க, நான் இங்கேயே அப்பா கூட இருந்து நம்பர் 3, 4, 5 3 தம்பிகளையும் பாத்துக்கிறேன்னு சொல்றான். சரிடா செல்லம், உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, எப்படியும் நீ இந்த சிச்சுவேஷனை சமாளிச்சிருவ. பட் டெய்லி எனக்கு மறக்காம கால் பண்ணிக்கிட்டே இருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே இருந்து கிளம்புனதும் 4 பேர பசங்களை பார்த்த சந்தோஷத்துல ஹீரோவோட அப்பா செம்ம குஷியாகி எல்லார் கூடயும் சேர்ந்து விளையாடுறாரு. என்னதான் 3 பசங்க ரொம்ப ஈஸியா அவர் கூட மர்ஜ் ஆகி இருந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் பையன், நீங்க எங்க அம்மாவை தப்பா பேசிட்டீங்க, சோ உங்களை எனக்கு சுத்தமா பிடிக்கல, நான் உங்க கூட விளையாட வரமாட்டேன்னு ஓப்பனா சொல்லிடுறான். ஆனா ஹீரோவோட அப்பா பெருசா கோச்சுக்கல, எல்லா பேர பசங்க மேலயும் ரொம்ப பாசமா உயிரா இருக்காரு. அதே நேரம் வீட்டுக்கு வந்திருக்க உடியையும் அதே வீட்டுல ஸ்டே பண்ணிக்கிட்டு குழந்தைங்களை பத்திரமா பாத்துக்க சொல்லவும், அவ இதுதான் கரெக்டான சான்ஸ்ன்ட்டு ஹீரோ பக்கத்து ரூம்ல தங்கிக்கிறதா சொல்றா. ஆனா குட்டி பசங்க, இல்ல நைட் நேரத்துல எங்களுக்கு ரொம்பவே பயமா இருக்கும், சோ நாங்க அப்பா பக்கத்து ரூம்ல இருக்கோம், அப்பதான் அடிக்கடி அப்பாவை போய் பார்த்துட்டு வர முடியும்னு சொல்ல, ஆமா குழந்தைங்க சொல்றது கூட கரெக்ட் தான், பேசாம நீ வேற ரூம்ல ஸ்டே பண்ணிக்கோமான்னு ஹீரோ அப்பா சொல்லிடுறாரு.
இருந்தாலும் முயற்சியை கைவிடாத இந்த உடிப்புள்ள எப்படியாவது ஹீரோக்கு நூலை விட்டு அவனை கரெக்ட் பண்ணிடணுங்கிறதுக்காக உரசிக்கிட்டு பக்கத்துல உட்கார்ந்து பேசவும் கடுப்பாகிடுற ஃபர்ஸ்ட் பையன், அப்பா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, தூக்கம் வருது, என்ன ரூமுக்கு தூக்கிட்டு போங்கன்னு சொல்லவும், இதோ வந்துட்டேன்டா கண்ணான்னு சொல்லி நம்ம ஹீரோ உடிக்கிட்டே இருந்து எஸ்கேப் ஆகிடுறாரு. ஹீரோவை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் உங்க 4 பேரையுமே இங்க இருந்து அடிச்சு விரட்டுறேன்னு சொல்லி உடி சபதம் போடுறா. அதுவே இங்க நம்ம ஹீரோயின் பார்ட் டைமா டிராஃபிக் போலீஸ் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ரொம்பவே டயர்டா இருக்காங்கன்னு சொல்லி அவங்க 6வது பையனான டாக்டர் ஹீரோயினுக்கு ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு சூப் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்து தரான். குடிச்சு பார்த்துட்டு ரொம்பவே நன்றின்னு சொல்லவும், நீங்க எங்களை வளர்க்கறதுக்காக ரொம்ப கஷ்டப்படுறீங்க, ஸோ இதெல்லாம் சின்ன உதவிதான், நன்றிலாம் வேண்டாமான்னு குட்டி பையன் சொல்லிட்டு இருக்கும்போது பக்கத்துல ஏதோ கும்பலா கிரௌடா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்ன ஆச்சுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக குட்டி பையன் எட்டி பாக்குறான். யாரோ ஒரு பணக்கார லேடி ரோட்ல போயிட்டு இருந்த ஒரு பையன் மேல காரை ஏத்திருப்பாங்க போல. ஸோ அந்த பையனோட அம்மா, என் பையன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான், நீங்க தான் எங்களுக்கு நஷ்டேட் தரணும், போலீஸ் போலீஸ் ஆம்புலன்ஸை கூப்பிடுங்க, இந்த அம்மாவை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லவும், நான் ப்ராமிஸா உங்க பையன் மேல காரை ஏத்தல, அவன் அங்க கிராஸ் பண்ணும்போதே நான் இங்க வண்டியை நிறுத்த சொல்லிட்டேன், ஸோ என் டிரைவர் மேல எந்த தப்பும் இல்ல, ஏன் நீங்க இப்படி தேவையில்லாம பிரச்சனை பண்றீங்கன்னு அந்த பணக்கார அம்மா கேட்க, அப்போ நாங்க பொய் சொல்றோமா? அதானே, உங்களை மாதிரி பணக்காரங்களுக்குலாம் எங்களை போல இருக்கிற ஏழைகளை பார்த்தாலே ரொம்ப இலக்காரமா இருக்கும், அதான் கேட்க யாரும் வரமாட்டாங்க, தெருநாய் மாதிரி அடிச்சு போட்டுடலான்னு சொல்லி என் பையன் மேல காரை விட்டு ஏத்திட்டீங்க, இந்த உலகத்துல எங்களை மாதிரி இருக்கிற ஏழைகளுக்கு நியாயமே கிடைக்காதா, கடவுளே நீங்க தான் என் பையனை காப்பாத்தணும்னு சொல்லி பயங்கரமா அழுது சீன் போடவும், பாவம் அந்த பணக்கார அம்மாக்கு ஒண்ணுமே புரியல. பிகாஸ் நிஜமாவே அவங்க காரால அடிச்சிருக்க மாட்டாங்க. பட் என்ன ஆச்சுங்கிற எதுவும் தெரியாம சுத்தி நிக்கிற பொதுமக்கள் எல்லாரும் பணக்கார அம்மா மேலதான் தப்பு போலன்னு நினைச்சுக்கிட்டு, நீங்க தான் இந்த ஆக்சிடென்ட்டுக்கு பொறுப்பு, நீங்க தான் அடிபட்டிருக்க இந்த பையனுக்கு நிறையவே காசு நஷ்டஈடா கொடுக்கணும்னு சொல்லி அவங்கள பயங்கரமா ஃபோர்ஸ் பண்றாங்க. நான் பணக்காரி தான் ஒத்துக்கிறேன், அதுக்குன்னு எந்த தப்புமே பண்ணாம எதுக்காக நான் இவங்களுக்கு காசு கொடுக்கணும்னு அந்த பணக்கார அம்மா கேட்கவும், இங்க கீழே விழுந்து கிடக்கிற அந்த பையனோட அம்மா பயங்கரமா கத்தி அலப்பற பண்ண ஆரம்பிச்சிடுது. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம குட்டி பையன் யாரு மேல தப்பு இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக கீழே விழுந்து கிடக்கிற அந்த பையனோட காலை பிடிச்சி கிள்ளவும், அவன் வலி தாங்க முடியாம ஐயோ அம்மானு கத்த ஆரம்பிச்சிடுறான். ஏன் அங்கிள், கார் இடிச்சதுக்கு அப்புறம் மயங்குற நீங்க எதுக்காக நான் கிள்ளனதுக்கு அப்புறம் கண் விழிச்சிங்க, அப்ப உண்மையாவே உங்களுக்கு அடி எதுவும் படலையான்னு கேட்க, மிரண்டு போயிடுறாம சமாளிக்கிறதுக்காக, நான் அடிப்பட்ட வேகத்துல மயங்கிட்டேன், இப்பதான் எனக்கு சுயநினைவு வந்தது, எனக்கு நல்லா தெரியும் இந்த பணக்கார லேடி தான் என் மேல காரை விட்டு ஏத்துச்சு, ஒழுங்கா அதுக்கான பணத்தை கொடுங்கன்னு கேட்டு மிரட்ட ஆரம்பிச்சிடுறான். ஓ இதானா விஷயம், அப்ப இவங்கெல்லாம் பணக்கார லேடிங்களை மிரட்டி காசு வாங்குற கும்பல் தானாங்கிறத புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோயின், சும்மா ஆக்சிடென்ட் ஆன மாதிரி நடிக்காதுடா, இங்க நடந்த எல்லாத்தையுமே நான் என் போன்ல ரெக்கார்ட் பண்ணிட்டேன், அவங்க மேல எந்த தப்பும் இல்ல, ஒழுங்கா நீ இங்க இருந்து அமைதியா கிளம்பிடு, இல்ல நான் போலீஸை கூப்பிட்டு விசாரிக்க சொன்னா அப்புறம் நீ ஃபோர்ஜரி கேஸ் புக் ஆகி காலம் ஃபுல்லா ஜெயில இருக்கணும், என்ன பரவாயில்லையான்னு ஹீரோயின் கேட்டு மிரட்ட, ஆத்தாடி நம்ம சூழ்ச்சமத்தை கண்டுட்டாங்க போலன்னு சொல்லி பயந்து போய் அந்த பையன் தன்னோட அம்மா வளைச்சுக்கிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறான். சரிங்கம்மா, அப்ப நிஜமாவே இங்க நடந்த எல்லாத்தையும் நீங்க ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்களான்னு 6வது பையன் கேட்க, அதெல்லாம் இல்ல, உன் மேல இருக்கிற நம்பிக்கையில அந்த திருட்டு கும்பல் சொல்றது உண்மையா பொய்யாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் அப்படி ஒரு பிட்ட போட்டேன், அந்த லூசு பையன் உண்மை நம்பி இங்க இருந்து பயந்து ஓடிட்டான்னு சொல்லி ஹீரோயின் சிரிக்கவும், சூப்பர்மா, நீங்க இப்படி ஒரு ஆக்ஷன் பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்லி குட்டி பையன் பாராட்டுறான். இப்படி உங்க 2 பேரும் சந்தோஷமா பேசிட்டு இருக்கதை பாக்குற அந்த பணக்கார அம்மா, நீங்க 2 பேருமே எனக்கு ரொம்ப பெரிய உதவி பண்ணிருக்கீங்க, இதை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன், சோ ப்ளீஸ் என் கூட காஃபி குடிக்க பக்கத்துல இருக்கிற காஃபி ஷாப்புக்கு வர முடியுமான்னு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கறதுனால ஹீரோயினுமே ஒத்துக்கிறாங்க. அப்பா அவங்க பையன் கால் பண்ணி, அம்மா நான் தான் உங்களை ஏர்போர்ட்லயே வெயிட் பண்ண சொன்னல, எதுக்காக அவசரப்பட்டு கிளம்பி வந்தீங்கன்னு கேட்க, எவ்வளோ நேரம் தான் நீ வருவன்னு உனக்காக நான் ஏர்போர்ட்லயே காத்துட்டு இருக்க முடியும், அதான் கிளம்பிட்டேன், சரி நான் இந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்கேன், சீக்கிரமா வந்து என்ன பிக்கப் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோயினையும் குழந்தைங்களையும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு அழைச்சிட்டு போய் காஃபி கேக்னு சொல்லி நிறைய ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி தராங்க. நம்ம ஆளுங்களோட பிஹேவியர் ரொம்ப பிடிச்சு போயிடுறதுனால, உன்னோட பேர் என்னம்மா, உனக்கு எத்தனை குழந்தைங்கன்னு கேட்க ஹீரோயினுமே சொல்றாங்க, எது 7 குழந்தைங்களான்னு ஆச்சரியப்படவும், ஆமா எனக்கு சின்ன வயசுலயே குழந்தைங்க பிறந்துட்டாங்கன்னு சொல்ல, சரி இவங்க அப்பா எங்கன்னு அம்மா கேட்க, நான் இப்போதைக்கு சிங்கிளா தான் இருக்கேன்னு சொன்னதும், பரவாயில்ல இந்த பொண்ணு பார்க்க ரொம்ப அழகா இருக்கா, அதே நேரம் பொறுப்பான பொண்ணா நல்ல பொண்ணா இருக்கா, நாம ஏன் இவ்வளவு மாதிரி ஒரு நல்ல பொண்ணா பார்த்து நம்ம பையனுக்கு மேரேஜ் பண்ணி வைக்க கூடாது, பேசாம இந்த பொண்ணையே மேரேஜ் பண்ணி வச்சிடலான்னு சொல்லி ஹீரோவோட அம்மா யோசிக்கும் போது, இவங்க ஏன் சம்பந்தமே இல்லாம நம்மளை பத்தி இவ்ளோ டீப்பா விசாரிக்கிறாங்க, ஒருவேளை ஹீரோ தான் நம்மள ஃபாலோ பண்றதுக்காக அனுப்பி வச்சிருக்காரு போலன்னு தப்பா புரிஞ்சுக்கிற ஹீரோயின், ஓகே மேடம் எனக்கு ஒர்க்குக்கு போகணும், ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இன்னொரு நாள் மீட் பண்ணலான்னு சொல்லி அங்கேருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்றாங்க. ஒரு நிமிஷம் இருமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னோட பையன் வந்துருவான், அவனை மீட் பண்ணி பேசிட்டு போன்னு அம்மா எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க. இருக்கட்டும் பரவாயில்ல, இன்னொரு நாள் பாத்துக்கலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் பையனை கூட்டிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறா. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோ உள்ள என்ட்ராகவும்,
ஏன் மைசன் எப்ப பார்த்தாலும் லேட்டாவே வந்துட்டு இருக்க? நான் ஒரு சூப்பர் பொண்ணை பார்த்தேன், கண்டிப்பா உனக்குமே அவளை ரொம்ப பிடிக்கும், பேசாம நீ அவளை மேரேஜ் பண்ணிக்கிறியான்னு அம்மா கேட்க, நான் ஏற்கனவே ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கேம்மா, இப்ப அவளுக்கும் எனக்கும் 4 குழந்தைங்க இருக்காங்க, சோ நீங்க தேவையில்லாம மனசுல ஆசையை வளர்த்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு அம்மாவை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாரு. ஆக்சுவலா ஹீரோவோட அப்பாக்கு அம்மானாலே ரொம்ப பயம் போல. சோ பார்த்த அடுத்த செகண்டே சரண்டர் ஆகி பம்மிக்கிட்டு, என் செல்லம் தங்க பொண்டாட்டி ஃபாரின் ட்ரிப்லாம் எப்படி இருந்ததுமான்னு கேட்கவும், எல்லாம் ஓகே தான், ஆமா நான் ஊர்ல இல்லாத நேரம்னு பார்த்து நீங்க தேவையில்லாம ஏதாவது கிறித்துவ வேலை பண்ணி வச்சிருக்கீங்களான்னு கேட்க, இல்ல நீ என் மேலேயே சந்தேகப்படுற பாத்தியா, என்னைக்காவது நீ போட்ட கோட்டை தாண்டி நான் எங்கேயாவது போயிருக்கனா? இல்ல சோ தயவு செஞ்சு என்ன தப்பா நினைச்சுக்காதன்னு அப்பா ரொம்ப கெஞ்சி கேட்டுட்டு இருக்கும் போது அங்க உடி வரா. ஹீரோ அம்மாக்கு இவளை சுத்தமா பிடிக்காது, இவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கேட்க, சில வருஷங்களுக்கு முன்ன ஒரு தடவை நான் என் ஃப்ரெண்டு கிட்ட அவன் பொண்ணுக்கும் என் பையனுக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு பேசியிருந்தேன், சோ 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆக போகுதுன்னு அப்பா சொல்லவும், லூசா நீங்க எப்பயோ யார்கிட்டயோ பேசினதெல்லாம் ஏன் இவ்வளோ சீரியஸா எடுத்துக்கிறீங்க அப்படின்னு பார்த்தா, நான் என்னோட எத்தனையோ ஃப்ரெண்டு கிட்ட நம்ம 2 பேரும் சம்மந்தி ஆக்கிடலான்னு சொல்லியிருக்கேன், அதுக்குன்னு அவங்க பொண்ணெல்லாம் கட்டி வச்சா நம்ம பையன் இந்த ஊர்ல இருக்கிற முக்காவாசி பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஆகிரும். ஸோ ஒழுங்கா அந்த உடியை இங்கே இருந்து விரட்டிடுங்க, நான் ஏற்கனவே என் பையனுக்காக ஒரு அழகான பொண்ணை பார்த்து வச்சுட்டேன், கூடிய சீக்கிரம் அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு சொல்லவும், நாம தான் செல்லம் அவனுக்காக இப்படிலாம் பேசிட்டு இருக்கோம், பட் ஏற்கனவே ஹீரோ ஒரு பொண்ணை பார்த்துட்டான், அவனுக்கும் அந்த பொண்ணுக்கும் 4 குழந்தைங்க இருக்காங்கன்னு சொல்ல, அதனால என்ன இப்ப நான் என் பேர பசங்களை அக்செப்ட் பண்ணிக்க ரெடியா இருக்கேன், பட் அந்த பொண்ணை எக்கா எண்ணத்து கொண்டும் என் வீட்டுக்குள்ள வர விட மாட்டேன், நான் பார்த்த பொண்ணை தான் என் பையன் கல்யாணம் பண்ணிக்கணும், ஸோ எப்படியாவது என் பையன் லவ் பண்ற அந்த பொண்ணை இந்த ஊரை விட்டே அனுப்பிடுங்கன்னு அம்மா ரொம்ப டெரரா பேசிட்டு போறாங்க. வேற வழி இல்லாம எதிர்த்து பேச முடியாம ஹீரோவோட அப்பாவுமே ஹீரோயினை காலி பண்றதுக்காக ஸ்கெட்ச் போடுறாரு. இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல நம்ம ஹீரோயின் தன்னோட எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டா வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம ஹீரோனிக்கவும் செம்ம ஷாக் ஆகிடுறா. பத்தாததுக்கு நம்ம ஆளு அங்கேயே டேரா போடுறதுக்காக லக்கேஜஸ்லாம் எடுத்துட்டு வந்திருக்கவும், யாரை கேட்டு நீ என் வீட்டுக்கு வந்தன்னு ஹீரோயின் கேட்டு கத்த, குழந்தைக்கு முன்னால இப்படிலாம் கத்தாத, அப்புறம் அவங்க மனநல பாதிக்கப்பட்டுரும், வா நாம போய் தனியா பேசலான்னு ஹீரோ சொல்லவும், உன்னை நம்பி என்னால எங்கேயும் வர முடியாதுன்னு ஹீரோயின் ரிப்ளை பண்றா. இப்படியே நீங்க 2 பேரும் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் என்னோட கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகிரும்னு 6வது பையன் சொல்ல, ஆட கடவுளே நாம பெத்தவனே இப்படி நமக்கு ரிவெஞ்ச் அடிக்கிறான்னு சொல்லி புலம்பிக்கிட்டே ஹீரோயின் ஹீரோவை தனியா அழைச்சிட்டு வந்து, நீ என்ன பிளான்ல இங்கே வந்திருக்கங்கிறது எனக்கு தெரியாது, பட் கண்டிப்பா அதுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன், ஒழுங்கா இங்கே இருந்து கிளம்புன்னு ஹீரோயின் சொல்லவும், நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ள எண்டு கார்டு போட்டா எப்படி? இங்க பரிச்சலம் நம்ம 2 பேரும் இப்படி தனித்தனியா பிரிஞ்சிருக்கிறதுனால தான் நான் உன்னை எந்த அளவுக்கு உண்மையா காதலிக்கிறேங்கிறத உன்னால புரிஞ்சுக்க முடியல, ஸோ எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்து பாரு, டெஃபினெட்லி நான் உன்னோட எல்லா தேவைகளையும் கண்டிப்பா ஃபுல்ஃபில் பண்ணுவேன்னு ஹீரோ சொல்லவும், என்னால ஏத்துக்க முடியாது, ஃபர்ஸ்ட் நீ இங்கே இருந்து கிளம்புன்னு ஹீரோயின் திட்டுறாங்க. சரி இதுக்கப்புறம் உன்கிட்ட பேசி எந்த யூஸும் இல்ல, அட்லீஸ்ட் இவனுக்காகவாவது நான் இந்த வீட்டில் ஸ்டே பண்றேன்னு சொல்லி நம்ம ஹீரோ டோரை ஓபன் பண்ணா 2வது பையன் நிக்கிறான், சாரி 3வது பையன் நிக்கிறான். பாருக்கண்ணா உங்க அம்மாக்கு நீ இங்க இருக்கிறதுல விருப்பம் இல்லை போல, என்ன வீட்டை விட்டு வெளியில போக சொல்றாங்கன்னு மாட்டி விடவும், அப்ப நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையாமா, என் மேல உங்களுக்கு பாசமே இல்லையான்னு கேட்டு அவன் அழுகுறான். ஐயோ செல்லம் அப்படிலாம் இல்ல, எத்தனை நாள் வேணாலும் நீ இங்க தாராளமா தங்கிக்கோ, அம்மா உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்லி வேற வழியே இல்லாம நம்ம ஹீரோ இந்த வீட்டுல ஸ்டே பண்ண ஹீரோயின் பெர்மிஷன் கொடுத்துடுறாங்க. கட் பண்ணா இங்க ஒரு முக்கியமான பிளாஷ்பேக், நம்ம ஹீரோயினை எப்படி உஷார் பண்றதுன்னு தெரியாம ஹீரோ முழிச்சிட்டு இருக்கும் போது நம்ம ஃபர்ஸ்ட் பையன் தான், இப்படி தூரத்துல இருந்துகிட்டு உங்களால எதுவும் பண்ண முடியாது, பேசாம எங்க அம்மாவை நேருக்கு நேரா ஃபேஸ் பண்ணுங்க, கூட என் 2வது தம்பி அழைச்சிட்டு போங்க, பிகாஸ் அவனும் எங்க அம்மாவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான், ஸோ நீங்க அவனை உஷார் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எங்க அம்மாவை பத்தின ஐடியாஸ் உங்களுக்கு கிடைச்சிரும், அதை யூஸ் பண்ணி நீங்க அம்மாவை பிக்கப் பண்ணிடலாம், அப்படி இந்த சான்ஸை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு வேற வழி இல்லை, நான் எனக்கு பெர்ஃபெக்டான வேற ஒரு அப்பாவை தேர்ந்தெடுத்துப்பேன்னு பையன் மிரட்டியிருக்கான், அதனாலதான் நம்ம ஹீரோ 3வது பையனை அழைச்சிக்கிட்டு இங்க வந்திருக்காரு. பரவாயில்ல நமக்கு பிறந்த பையன் ரொம்பவே புத்திசாலியா இருக்கான், அவன் மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா இவ்வளோ தூரம் நம்மளால வந்திருக்க முடியாதுன்னு சொல்லி ஹீரோ ரொம்ப பெருமைப்படுறாரு. ஓகே மிஸ்டர் சாங், உங்க பணக்கார வீடு மாதிரி இங்க எந்த வசதியும் இருக்காது, கொஞ்சம் குறுக்கி தான் இந்த சோஃபால நீங்க படுத்துக்கணும், உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருந்தா நீங்க தாராளமா கிளம்பி உங்க பணக்கார வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் பெட்ஷீட்டை தூக்கி போட்டுட்டு போயிடுறா. உன்னை கரெக்ட் பண்றதுக்காக இந்த சோஃபால என்ன நான் மாட்டுக்கொட்டாயில படுத்து தூங்க கூட ரெடியா இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே முயற்சி பண்றாரு, ஆனா அவரால முடியல. சரி டைமுக்கு ஏத்த மாதிரி ஷெட்யூல் பண்ணிக்கலாம், நீங்க தான் எனக்கு ரொம்பவே முக்கியம்னு ஹீரோ சொல்றாரு. அதுவே இங்க ஆபீஸ்ல நம்ம ஹீரோவை எப்படியாவது இன்னைக்கு மீட் பண்ணணுங்கிறதுக்காக உடி வெயிட் பண்ணிட்டு இருக்கா, பட் நம்ம மேனேஜர் கண்டுக்காம கிராஸ் பண்ணும்போது ஹீரோ கிட்ட இருந்து கால் வரவும், ஓகே சார் இதோ நான் இடத்துக்கு வந்துடுறேன்னு சொல்ல, அப்ப நம்ம ஹீரோ ஹீரோயின் வீட்ல தான் இருக்காருங்கிறத புரிஞ்சுக்கிற உடி உடனே ஹீரோவோட அப்பாவுக்கு கால் பண்ணி விஷயத்த போட்டு விட்டுறா. ஸோ அவர் உடனே நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணுமா, உடனே கிளம்பி இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வான்னு சொல்ல ஹீரோயினுமே குட்டி பாப்பா வளைச்சிட்டு போறாங்க.
நான் உன்னை என் பையன்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். ஆனா நீ பயங்கரமான ஆளா இருப்ப போல. என்னால முடியல. நான் என் தோல்வியை ஒத்துக்கிறேன். ஈவன் நீ என் பையன் கூட பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. சோ உனக்கு நான் $5 மில்லியன் கார்டு தரேன். அதை வாங்கிட்டு நீ என் பையனை விட்டுட்டு போறது மட்டும் இல்லாம உனக்கும் என்னோட 4 பேர பசங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. திரும்ப அவங்கள தேடி வரமாட்டேன், உரிமை கொண்டாட மாட்டேங்கிற கான்ட்ராக்ட்ல கையெழுத்து போட்டுட்டு நீ காசை வாங்கிட்டு எங்கேயாவது கண்காணாத தூரமா போய்க்கோன்னு சொல்லவும், என்னோட தாய் பாசத்துக்கு விலை பேசுற உரிமையும் அருகதையும் உங்களுக்கு கிடையாது. அது மட்டும் இல்லாம நானா உங்க பையனை மயக்கல. அவர் மேல எனக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல. ஹீரோவா தான் என் பின்னால சுத்திட்டு இருக்காரே தவிர நீங்க நினைச்சிட்டு இருக்க மாதிரி நான் ஒன்னும் அவரை வசியம் பண்ணல. சோ நீங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு இந்த காசை என்னால ஏத்துக்க முடியாதுன்னு ஹீரோயின் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. உனக்கு இந்த $5 மில்லியன் பத்தலன்னா சொல்லு, எக்ஸ்ட்ராவா $3 மில்லியன் சேர்த்து $8 மில்லியன் தர நான் ரெடியா இருக்கேன். அதுக்கு நீ என் பையனையும் பேர குழந்தைங்களையும் விட்டுட்டு போனா மட்டும் போதும்னு அப்பா சொல்ல, என்ன நீங்க நானும் ஆரம்பத்துல இருந்தே பாத்துட்டு இருக்கேன், சும்மா எதையோ நைன்னு பேசிட்டு இருக்கீங்க, இப்ப என்ன பிரச்சனை? சரி, எங்க அம்மாக்கு நீங்க $8 மில்லியன் தரேன்னு சொன்னீங்களே, அதுக்கு பதிலா நான் உங்களுக்கு $10 மில்லியன் தரேன். அப்போ நீங்க எங்க அம்மா கிட்ட இருந்து அண்ணாக்களையும் அப்பாவையும் பிரிக்காம இருப்பீங்களான்னு குட்டி பாப்பா கேட்கவும், உனக்கு ஃபர்ஸ்ட் $10 மில்லியன் எத்தனை சைபருங்கிறது தெரியுமான்னு அப்பா கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, பட் அந்த அமௌண்ட்டோட வேல்யூ என்னங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஸோ இப்போ நான் சொன்ன டீலுக்கு ஓகேன்னு சொல்லுங்க. உடனே நான் நீங்க கேட்ட $10 மில்லியன் இந்த டேபிள்ல எடுத்து வைக்கிறேன்னு குட்டி பாப்பா சொல்லவும், நல்லா காமெடி பண்றியே, என்ன மேடம் உங்க பசங்க எல்லாருக்குமே எப்படி பொய் சொல்றது ஏமாத்துறதுங்கிறத சின்ன வயசுலயே கத்து கொடுத்துருக்கீங்களான்னு கேட்டு அப்பா கலாய்க்கிறாரு. ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. பாப்பா அம்மா பேசிட்டு இருக்கால, நீ கொஞ்ச நேரத்துக்கு அமைதியாருன்னு அவளை தடுக்க முயற்சி பண்றாங்க. ஆனா குட்டி பாப்பா கேக்குறதா இல்ல. என்னோட ஃபர்ஸ்ட் அண்ணன் ஒரு பெரிய கம்பெனி ஆரம்பிக்க போறான், 2வது அண்ணன் பாக்ஸிங் கிளாஸ் ஆரம்பிக்க போறாரு, 3வது அண்ணன் ஆஸ்ட்ராலஜிக்கான ஒரு பெரிய ரிசர்ச் சென்டர் ஸ்டார்ட் பண்ண போறாரு, 4வது அண்ணனும் 5வது அண்ணனும் விஷனரி பவர் அண்ட் ஹியரிங் சென்ஸுக்கான எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்க போறாங்க, 6வது அண்ணன் மெடிக்கல் ஃபீல்ட்ல ரிசர்ச் பண்ண போறான். இவங்க எல்லாரையுமே ஒரு பெரிய டீமா உருவாக்கி நான் கோஆர்டினேட் பண்ண போறேன். ஸோ கூடிய சீக்கிரம் நாங்க ரொம்ப பெரிய பணக்காரங்களாக போறோம்னு குட்டி பாப்பா சொல்லவும், ஹீரோ அப்பாவுக்கு சிரிப்பு தாங்க முடியல. ஐயோ நம்ம பொண்ணுக்கு தலையில ஏதாவது அடிபட்டுருச்சா, ஏன் இப்படி சம்மந்தமே இல்லாம மெண்டல் மாதிரி பேசிட்டு இருக்கான்னு சொல்லி ஹீரோயின் ரொம்ப பயந்துடுறா. ஆனா அவ கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காம ரொம்பவே கான்ஃபிடென்ட்டா பேசுறத பார்த்துட்டு, சரி பாப்பா உன்னோட டீலுக்கு நான் ஒத்துக்கிறேன். இன்னும் 2 நாள்ல நீ சொன்ன மாதிரி எனக்கு $10 மில்லியன் கொடுத்துட்டீங்கன்னா நான் உங்க ஃபேமிலியை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அதே மாதிரி கொடுக்கலனா உங்க அம்மா நான் கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு உங்க அப்பாவையும் 4 அண்ணாக்களையும் விட்டுட்டு போயிடணும். என்ன இந்த டீலுக்கு ஓகேவான்னு அப்பா கேக்குறாரு. குட்டி பாப்பாவுமே ப்ராமிஸ் பண்ணிடுறா. ஹீரோயினுக்கு பக்கோன் ஆகிடுது. சரி உன் அண்ணாக்கள்லாம் புத்திசாலியாவே இருக்கட்டும், பட் இப்ப பணத்துக்கு நீ என்ன பண்ண போறேன்னு அப்பா கேட்க, டன்டடாங் இதோ பாருங்கன்னு சொல்லி ஒரு லாட்டரி டிக்கெட்டை காட்டவும் ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. அப்பா கேட்கப்பகன்னு சிரிச்சுக்கிட்டு, இங்க பாரு செல்லக்குட்டி, இதெல்லாம் சாத்தியமே இல்ல, 10 கோடி பேர்ல ஒருத்தருக்கு தான் இந்த லக் அடிக்கும். சோ நீ என்ன தைரியத்துல இதை வச்சுக்கிட்டு என்கிட்ட டீல் பேசணுங்கிறது தான் எனக்கு புரியலன்னு சொல்லி சிரிக்கிறாரு. என்ன பாப்பா நீ இதெல்லாம் ஒரு விளையாட்டா? எப்படி உன்னால இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா பேச முடியுது? ஒருவேளை இந்த லாட்டரி டிக்கெட்ல நமக்கு பணம் கிடைக்கலனா ரொம்ப பெரிய பிரச்சனையாகிரும்னு சொல்லி ஹீரோயின் பயப்படுறாங்க. ஃபீல் பண்ணாதீங்கம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த டிக்கெட்டுக்கான ரிசல்ட் வந்துடும், அப்புறம் தெரியும்னு சொல்லிட்டு பாப்பாவுமே அந்த ரிசல்ட்டை செக் பண்ணி பார்த்தா அவ கான்ஃபிடென்ட்டா இருந்ததெல்லாம் வீணா போகல. பிகாஸ் குட்டி பாப்பாக்கு தான் அந்த $10 மில்லியன் லாட்டரி அடிச்சிருக்கு. ஹீரோயினுக்கு அதிர்ச்சியாவும் இருக்கு, அதே நேரம் சந்தோஷமாவுமே இருக்கு. அப்ப நம்ம ஹீரோ அப்பா முகத்தை பார்க்கணுமே, ஆடல எப்படி இது சாத்தியம்னு கேட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்க கேட்டுக்கிட்ட மாதிரி நான் $10 மில்லியன் கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் நீங்க எக்காரணத்தை கொண்டும் எங்க ஃபேமிலியை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, டட்டா பபாய்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்பிடுறா. எப்படி பாப்பா உன்னால இந்த விஷயத்துல இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா இருக்க முடிஞ்சது? உனக்கு ஏற்கனவே ரிசல்ட்டை பத்தி எதுனா தெரியுமான்னு ஹீரோயின் கேட்க, அதெல்லாம் இல்ல, சும்மா லக்ல தான் அடிச்சு விட்டேன், அது எனக்கு ஏத்த மாதிரி வேலை பார்த்துருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு எந்த ப்ராப்ளமுமே இல்லம்மா, நீங்க எது நினைச்சும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழைச்சிட்டு வராங்க. அப்போ கரெக்டா நம்ம ஹீரோவோட அம்மா கால் பண்ணி, இன்னைக்கு ஈவினிங் என்னோட பர்த்டே பார்ட்டி இருக்கு, நீ கண்டிப்பா உன்னோட எல்லா பசங்களையும் அழைச்சிட்டு வந்துடணும்னு இன்வைட் பண்றாங்க. ஈவன் நம்ம ஹீரோயினுமே வரதா ஒத்துக்கிறா. அதே மாதிரி நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி, மைசன் இன்னைக்கு என் பர்த்டே பார்ட்டி இருக்கு, நான் பிசினஸ் மீட்டிங்ல இருக்கேன், அங்க போறேன் இங்க போறேன்னு பொய் சாக்கு சொல்லி ஏமாத்திட்டு இருக்காம ஒழுங்கா கிளம்பி வந்துருன்னு மிரட்டுறாங்க. அப்புறம் என்ன விதியேன்னு சொல்லி முனவிக்கிட்டே நம்ம ஹீரோ நல்லா சூப்பரா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு போறாரு. ஆனா அம்மாக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்ல. என்ன நீ ஏதோ பிசினஸ் மீட்டிங்க்கு வர மாதிரி இருக்க, இன்னைக்கு உன்னை மீட் பண்ண ஒரு அழகான பொண்ணு வர போறா, அவ கூட பிளைண்ட் டேட் போற மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வராம ரொம்ப ஃபார்மலா இருக்குன்னு சொல்லவும், நான் ஏற்கனவே 1000 தடவை சொல்லிட்டேன், நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கேன், அவளை தான் மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு. ஸோ தேவையில்லாம என்ன எதுக்காகவும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ உள்ள போயிடுறாரு. கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க. என்னம்மா 3 பசங்களை தான் அழைச்சிட்டு வந்திருக்க, இன்னும் 4 பேர் எங்கன்னு அம்மா கேட்க,
இவங்க அப்பாவோட ஃபேமிலி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி என் 4 பசங்களையும் அழைச்சிட்டு போயிட்டாங்கன்னு ஹீரோயின் சொல்லவும், அச்சச்சோ இத்தனை வருஷமா நீ ஒரு பொண்ணு தானே தனியா எல்லா பசங்களையும் வளர்த்த, இப்ப எதுக்காக அவனுங்களாம் வந்து உரிமை கொண்டாடிட்டு இருக்காங்க? இப்படிப்பட்ட ஆளுங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது. சரிம்மா நீ ஃபீல் பண்ணாத, எனக்கு ஒரு பையன் இருக்கான், அவனுக்குமே 4 பசங்க இருக்காங்க. ஸோ நீ அவனை மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு ஃபேமிலியா சந்தோஷமா வாழலாம், நானுமே உனக்கு சப்போர்ட் பண்றேன்னு அம்மா சொல்ல, என்ன இது புது வம்பா போச்சுன்னு ஹீரோயின் ரொம்ப பயப்படுறா. பிகாஸ் இவங்க தான் நம்ம ஹீரோவோட அம்மாங்கிற விஷயம் ஹீரோயினுக்கு தெரியாது. ஸோ அங்கேருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகலான்னு ட்ரை பண்ணும்போது ஹீரோ அம்மா விடுறதா இல்லை, வாமா வந்து என் பையனை மீட் பண்ணி பேசு, கண்டிப்பா அவனுக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லி அழைச்சிட்டு போய் காட்டினா அது நம்ம ஹீரோ. இங்க பாரு மைசன், இந்த பொண்ணை தான் உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா முடிவு பண்ணியிருக்கேன்னு சொல்ல, எவ்வளவுன்னு திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ செம்ம ஷாக் ஆகிடுறாரு. இந்த பொண்ணோட பேரு ஜியோலின். ஒரே பிரசவத்துல 7 குழந்தைங்க பிறந்திருக்காங்க. பட் ரீசெண்டா அவ ஹஸ்பண்டோட ஃபேமிலி 4 பசங்களை மட்டும் வாங்கிட்டு போயிட்டாங்களாம். ஸோ இந்த பொண்ணு ரொம்ப பாவம், ஆனா நிஜமாவே ரொம்ப நல்ல பொண்ணு, எல்லார் மேலேயும் ரொம்ப அக்கறையா பாசமா பாத்துக்கிறா. ஸோ எனக்கு இவளை ரொம்பவே பிடிச்சிருக்கு, நீ இவளை தான் மேரேஜ் பண்ணி ஆகணும்னு அம்மா கட்டாயப்படுத்துறாங்க. அடி பாவி, அப்ப இத்தனை நாளா என்னை ஏமாத்திட்டு இருந்தியா? உண்மையை சொல்லு, நிஜமாவே நமக்கு 7 குழந்தைங்க தான் பிறந்தாங்களான்னு ஹீரோ கேட்க, ஹீரோயின் பதில் பேச முடியாம அங்கே இருந்து ஓடிடுறா. ஒன்னும் புரியாத அம்மா என்ன நடக்குதுன்னு கேட்கும்போது, நம்ம பையன் இத்தனை நாளா ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கதா சொன்னால, நீ கூட வேண்டாம் வேண்டான்னு தடுத்தியே, அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, இப்ப நீ அழைச்சிட்டு வந்த ஹீரோயின் தான்னு சொல்லவும், அம்மாக்கு அதிர்ச்சி ஆகுறதா இல்ல சந்தோஷப்படுறதானே தெரியல. பட் தனக்கு பிடிச்ச பொண்ணுதான்னு சொல்லி ஹீரோவோட காதலுக்கு பச்சை கொடி காட்டிடவும் நம்ம ஆளு ஹீரோயின் பின்னால ஓடுறான். ஐயோ மாமா நில்லுங்கன்னு சொல்லிட்டு உடி பின்னால போகவும் பசங்க பிளாக் பண்ணிடுறாங்க. பத்தாததுக்கு நம்ம ஹீரோவோட அம்மா அப்பா வயிற்றுல கிள்ளவும் அவரு உஷாராகி, சாரி பாப்பா என்னை மன்னிச்சிரு, என் பையன் சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியம், ஸோ உனக்கு ஒரு நல்ல பையன் கிடைப்பான், அவனை மேரேஜ் பண்ணிக்கிட்டு நீ சந்தோஷமா இருன்னு சொல்லி அவளை அப்படியே கைவிட்டுறாங்க. அவ்வளோதான், இதுக்கப்புறம் நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் கண்டிப்பா ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்க முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உடி அங்கே இருந்து போயிடுறா. அதுவே இங்க நம்ம ஹீரோ உண்மை என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹீரோயினை பயங்கரமா ஃபோர்ஸ் பண்ணி தூக்கிட்டு வரவும், இப்படி விருப்பம் இல்லாத பொண்ணை கட்டாயப்படுத்தினா 3 வருஷம் தூக்கி ஜெயில வச்சிருவாங்கன்னு ஹீரோயின் சொல்ல, உன்ன மாதிரி குழந்தைங்க பிறந்த விஷயத்த அப்பா கிட்ட இருந்து மறைச்சா அதுக்கு எத்தனை வருஷம் ஜெயில் தண்டனை இருக்குங்கிறது உனக்கு தெரியுமான்னு ஹீரோ கேட்டு மிரட்டுறாரு. பயந்து போயிடுற நம்ம ஹீரோயின் வேற வழி இல்லாம, ஆமா அவங்க 7 பேருமே உன்னோட குழந்தைங்க தான்னு ஒத்துக்கிறா, இந்த உண்மையை என்கிட்ட இருந்து மறைச்சதுக்கு நான் உனக்கு என்ன பனிஷ்மெண்ட் தர போறேன் தெரியுமான்னு ஹீரோ கேட்க, ஹீரோயின் அலண்டு போயிடுறாங்க. இதோ இதுதான்னு சொல்லி நம்ம ஹீரோ போர்வையை போத்திக்கிட்டு ஹீரோயின் கூட பயங்கரமா ரொமான்ஸ் பண்றாரு. கட் பண்ணா சில நாட்களுக்கு அப்புறம் பண்ண தப்புக்காக ஜெயில இருக்க சித்தப்பாக்கு நம்ம ஹீரோயின் ஒரு லெட்டர் அனுப்பி வைக்கிறாங்க. நீங்க ரொம்ப நாளா உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்க உங்க பொண்ணோட உயிரை காப்பாத்துறதுக்காக தான் இத்தனை குற்றங்களையும் பண்ணீங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ நானுமே உங்களுக்கு உதவி பண்றேன். இந்த மாதிரி ரீசெண்டாக தான் உங்கள் பொண்ணை நான் மீட் பண்ணி அவங்களுக்கு தேவையான எல்லா மெடிக்கல் பில்லையும் பே பண்ணேன். இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை, கூடிய சீக்கிரம் அவள் ரெக்கவர் ஆகி நல்லபடியாக திரும்ப வந்துடுவா. அதுக்கப்புறம் நானே அவளை பார்த்துக்கிறேன், நீங்கள் எது நினைச்சும் கவலைப்பட வேண்டான்னு ஹீரோயின் எழுதியிருக்கவும் படிச்சு பார்த்து பயங்கரமா எமோஷனல் ஆகிடுற சித்தப்பா, உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணையா நான் என்னோட சுயநலத்துக்காக கஷ்டப்படுத்த பார்த்தேன், நான் ரொம்ப பெரிய பாவி, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருமான்னு தன்னைத்தானே அடிச்சுக்கிறாரு. அதே நேரம் உடம்பு சரியில்லாம இருந்த தன்னோட பொண்ணு இப்ப குணமாக போறாங்கிற சந்தோஷத்துல ஆனந்த கண்ணீர் விடுறாரு. அதுவே இங்க நம்ம 7 பசங்களும் ஒன்னா சேர்ந்து ரொம்ப ஜாலியா ஒருத்தன் இன்னொருத்தனை கலாய்ச்சிக்கிட்டு விளையாண்டுட்டு இருக்கும் போது நம்ம 3வது பையனோட சோழிகள் கீழே உருண்டு விழுந்துடுது. அதை பார்க்காம ஹீரோயின் காலை வச்சிடறா. ஸ்லிப் ஆகிறவும் டக்குன்னு ஹீரோ பிடிச்சிடுறாரு. பட் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே மயக்கமா இருக்கு, வாமிட் வர மாதிரி இருக்கிறதுனால 6வது பையன் செக் பண்ணி பார்த்துட்டு, கங்க்ராச்சுலேஷன் நீங்க திரும்ப அப்பாவாக போறீங்கன்னு சொல்ல, என்ன ஹீரோயின் திரும்ப பிரெக்னண்டா இருக்காளான்னு ஹீரோ கேட்க, ஏன் அதிர்ச்சி ஆகுறீங்க, எனக்கு இது ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு ஹீரோயின் சொல்லவும், நம்ம 3வது பையன் சோழிகளை உருட்டி பார்த்துட்டு, இந்த தடவையுமே எங்க அம்மாக்கு 7 குழந்தைங்க பிறக்க போறாங்கன்னு சொல்லவும், அப்ப கூடிய சீக்கிரம் நாம ஒரு ஃபுட்பால் டீமை உருவாக்க போறோம்னு ஹீரோயின் சொல்லி சந்தோஷப்படுறா. ஆமா எனக்குமே இதை நினைச்சு எந்த கவலையும் இல்ல, எத்தனை குழந்தைங்களா இருந்தாலும் நான் பத்திரமா பாத்துக்கிறேன்னு ஹீரோ வாக்கு தராரு. ஹீரோயின் சந்தோஷமா சிரிக்கிறாங்க. ஐயா ஜாலி, நாம இன்னும் பெரிய ஃபேமிலி ஆக போறோம்னு சொல்லி பசங்கெல்லாம் குஷி ஆகிடுறாங்க. அவ்வளோதான், இதோட இந்த டிராமாவுமே முடியுது.